சார், யார் நீங்க? ப்ரொடக்ஷன் மேனேஜர் அமிச்சாரு. ஓ, நீங்க தானே அது. உட்காருங்க. ஆக்சுவலி இது ஒரு பட்ஜெட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் படம் நடிச்சிருக்கீங்களா? இல்ல சார். பரவாயில்ல. என் மூவியில் நான் நியூ ஃபேஸ் தான் தேடிட்டு இருக்கேன், ஹீரோயினா. ஹீரோயின் கேரக்டருங்களா சார்? அந்த கேரக்டருக்கு நான் செட் ஆவேனா? ஹீரோயினாவும் உங்களை நடிக்க வைக்கலாமா வேணாமான்றது நீங்கள் கேட்குற சம்பளத்தை பொறுத்து தான். பேமெண்ட்லாம் ப்ராப்ளம் இல்லை சார். நல்ல ஸ்டோரி, நல்ல கேரக்டராக இருந்தால் ஓகே சார். பயப்படாதீங்க. கதை சுமாராக இருந்தாலும் படம் ஃபுல்லாக நீங்கள் வருவீங்க. கேரக்டர்ன்றது நீங்கள் நடிக்கிறத பொறுத்து. அப்படின்னா அது ஹீரோயின் சப்ஜெக்டா சார்? உங்களுக்கு புரியணும்னா, இது ஒரு பட்ஜெட் ஃபிலிம். இந்த படத்தில் நானும் நீங்களும் மட்டும்தான் நடிக்க போகிறோம், அதுவும் இந்த ஹாலில் மட்டும்தான். சார், நான் உன்னை கேட்ட தப்பாக நினைக்க மாட்டீங்களே? என்னதான் பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் ஒரே ஹாலில் நம்ம 2 பேர் மட்டும் எப்படி சார்? எத்தனையோ படம் ஒருத்தர் நடித்து மட்டும் வந்திருக்கு. இதில் நம்ம 2 பேரும் நடிக்க போகிறோம். அப்புறம் என்ன? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்கள் படம் உங்கள் பணம். நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா நான் நடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் அதுக்காக நாம் 2 பேர் மட்டும்தான் நடிக்கணுங்கிறதுக்காக ஆபாசமாலாம் ஆக்ட் பண்ண முடியாது சார். இல்லை இல்லை, நான் உங்களை கவர்ச்சி நடிக்க சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. எனக்கு ஒன்றும் புரியல சார். நம்ம 2 பேர் மட்டும் இந்த ஹாலில் படம் ஃபுல்லாக நடித்தா புரியல எனக்கு. உங்கள் கவலை எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரே ஆளில் படம் ஃபுல்லாக நடிக்க எந்த நேரம் தயங்க தான் செய்வாங்க. உங்களை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த கதைக்கு இந்த ஆள் நம்ம 2 பேர் மட்டுமே போதும், வேறு யாரும் தேவைப்பட மாட்டாங்க. வேணும்னா படத்தோட முழு கதையும் இதில் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்துட்டு ஒரு முடிவு சொல்லுங்கள். இந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக படிங்க. இந்த கதையில் 4-5 கதை வரும். இன்னும் சொல்லப்போனால் 4-5 கதையில் நம்ம 2 பேர் மட்டும் தான் நடிக்க போகிறோம், யாருக்கும் பேர் கிடையாது. சார், சத்தியமாக எனக்கு புரியல சார். ஒரே இடத்துல 4-5 கதை, அதுவும் அந்த கதையில் வர கேரக்டர்ஸ் யாருக்குமே பேரும் எதுவுமே இல்லை. நான் நடிக்கிறதா இல்லையான்னு யோசிச்சு சொல்கிறேன் சார். நான் கேட்குற கேள்வி கொண்டு பதில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் பேர் தேவைப்படலையே. நீங்கள் சொல்கிறது சரிதாங்க சார். பெயர் தேவைப்படலை, நான் ஒத்துக்கிறேன். சரி, ஓகே. சில விஷயத்த வார்த்தையை சொன்னால் புரியாது. நான் சின்னதாக ஒரு டெமோ காட்டுறேன். சரி, ஓகே. இதில் இருக்குமே நடிங்க. ஓகே சார். ஓகே சார், நான் ரெடி. இந்த படத்தில் ரொம்ப கவர்ச்சியாக நடிக்கணும். உங்களுக்கு அது சம்மதமா? உங்கள் வீட்டுக்காரர் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டார்ல? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது சார். ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, கட். இப்போ என்ன புரிஞ்சுது? சார், நான் கல்யாணமான நடிகை கிளாமராக பண்ணால் என் ஹஸ்பண்ட் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படிலாம் எதுவும் ப்ராப்ளம் வராது சார். வந்தால் நான் பார்த்துக்கிறேன். இதில் இருக்கமே நடிங்க. ஓகே சார், நான் ரெடி. இந்தாம்மா காஃபி. என்ன சார், ஒன்றுமே இல்லை? அதாம்மா சினிமா. எங்கடி எனக்கு காஃபி? முதல்ல மரியாதையாக பேசுடா. உன்னை விட 3 வயசு பெரியவனா. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க துப்பில்லை உனக்கு. காஃபி போட்டு தரணுமா? போய் போட்டு குடி. நான் ஏதோ உனக்கு மாப்பிள்ளை பார்க்காதமே பேசிகிட்டு இருக்கேன். வரவெல்லாம் உன்னை பார்த்தாலே ஓடிடுறான். இதில் வேற நம்ம 2 பேரும் பற்றி ஊரில் தப்பாக வேற பேசுகிறாங்க. என்னை நீ கூட பிறந்தவளா நினச்சிருந்தா இந்நேரம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. என்னதான் இருந்தாலும் ஒரே வீட்டில் வளர்ந்த அனாதைங்க தானே நம்ம 2 பேரும். அப்படின்னு ஊரில் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் உன்னை என் கூட பிறந்தவளை தான் நினச்சிட்டு இருக்கேன். அப்பா யாருன்னே தெரியாது, அம்மாவும் இல்லை. 2 பேரும் இப்படி ஒரே வீட்டில் இருந்தால் ஊர் தப்பாக தாண்டா பேசும். ஓகே, கட். இப்போ என்ன புரிஞ்சுது? சார், அந்த கேரக்டரில் அந்த பொண்ணு அவனை விட 3 வயசு பெரியவ. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை வேற. ஆனால் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க அனாதைங்க. இந்த காட்சியில் வெறும் வசனம் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ட்ரெஸ்ஸு மாறல, இடம் மாறல. ஆனாலும் நீங்கள் ஒரு கதைக்கும் ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களை இந்த படத்தில் கதாநாயகி நடிக்க வைக்க எனக்கு சம்மதம். புரியுது, உங்கள் தயக்கம் என்னன்னு புரியுது. இந்த படத்தில் எப்படி ஹீரோயின் நடிக்கணும்னு யோசிக்கிறீங்க. வேணும்னா அந்த கதையை முழுசாக படிங்க. படிச்சுட்டு ஒரு முடிவு சொல்லுங்கள். சரி, ஓகே. இந்த கதையை உங்கள் முன்னாடி நான் வீசி அடிக்கிறேன். சாரி, செதறி அடிக்கிறேன்.
இந்த சிதறிய இந்த பக்கங்களை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நடிங்க. பூச்சி மாதிரி இருக்கு. என்னாச்சு? வராதீங்க பக்கத்துல. ஹாய், நீ எப்போ வந்த? நான் வந்து 2 நாள் ஆகுது. தனியாக வந்த? அப்பா அம்மா வந்திருக்காங்க. சரி, வீட்டில் எங்க யாரையும் ஆளக்கானும்? எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏன் நீ போலையா? எனக்கு கோயில் போக பிடிக்காது. அட, நீ கூட என்ன மாதிரி தானா? ஆமா, ஏன் 2 நாளும் உன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு? உங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. நாங்க கல்யாணத்துக்கு மட்டும் வரல, நம்ம 2 பேர் கல்யாணத்தை பத்தியும் பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க அம்மா அப்பா. சரி, அவங்க இருக்கட்டும். நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? எனக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு. அதனால அம்மா அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிருக்கு. நல்ல கை நிறைய சம்பளம். ஆனா இந்த ஊர்ல இல்ல, வெளியூர்ல. சரி, அதுக்கு நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? கை நிறைய சம்பளம், படிச்ச படிப்பை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? எனக்கு என்னமோ வேலைக்கு போறது நல்லதுன்னு தோணுது. 3 வருஷம்தான், அதுக்கப்புறம் வீட்ல இருந்தே வேலை பார்த்துக்கலாம். அதுதான் நம்ம ஃபியூச்சருக்கும் நல்லது, வருங்காலத்துல நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆனா எதுவா இருந்தாலும் உங்க முடிவு தான். இப்ப நான் என்ன பண்ணணும்? வேலைக்கு போட்டா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி 3 வருஷம் வெளியூர் போயிட்டு வேலை பார்க்கல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிப்ப, இல்லை நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்ன நிச்சயம்? நான் வேலைக்கு போனா வேற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். என் வேலை விஷயமா பல பேரை பார்க்குறேன், பல ஊருக்கு போகிறேன். நீங்க சொல்றது புரியல. ரொம்ப நல்ல பொண்ணுங்க சில பேர் வாழை வெட்டியாக இருப்பாங்க, சில பேர் விதவையாக இருப்பாங்க. அவங்க கதை கேட்கும்போது எனக்கே அவங்களுக்கு வாழ்க்கை குடும்பம் போல தோணும். உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு. உங்க பிரச்சனை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் வெளியூர்ல வேலைக்கு போகல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கேயே இந்த ஊர்லயே வேலைக்கு போகலாமா? என்னோட வேலை விஷயமா நான் பல நாள் வெளியே தான் இருப்பேன், வீட்டுக்கு வரதே ரொம்ப கம்மி தான். ஸோ நீயும் வேலைக்கு போயிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்காது. சரி, உங்க வீட்லயும் வசதி, எங்க வீட்லயும் வசதி. அப்புறம் நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், சீக்கிரமா நம்ம கல்யாணம் நடக்கணும். ஏன்னா நீங்க மாறிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். வெளியே போன நம்ம அம்மா அப்பா இப்போ நம்ம பேசியிருக்கிறத பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. சரி, ஓகே, நான் வெளியே போயிட்டு வரேன். ஆக்சுவலி என் ஃபோன் சரியில்லை, ஸோ அதை நான் சரி பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன சொல்லு? இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அந்த கேள்வியை கேட்க முடியும். ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டா ஒரு சம்பிரதாய கேள்வி மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? சரி, நீங்க பதில் சொல்லனா பரவாயில்ல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் ஒரு சர்வேயர். இந்த சர்வே படி உனக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறேன். நம்ம நாட்டில் 46% ஆண்கள் தன்னோட காதலை வெளியே சொல்கிறதே இல்லை. அதில் நானும் ஒருத்தன். ஊரை பொறுத்த வரைக்கும், அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் இது அரேஞ்ச்ட் மேரேஜ். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது லவ் மேரேஜ்.
எந்த பொண்ணும் தான் காதல சொன்னா உடனே கட்டி பிடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. நீ உன்னோட காதலை என்கிட்ட சொன்ன டைம் 7:20. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த 7:20 அப்போ நான் உன்னை கட்டி பிடிப்பேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். இது என்ன ஸ்டுடியோ மாதிரி இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இங்க தான் வாழ போறோமா? இல்லை, அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து சினிமா மேலே ரொம்ப ஆசை. அப்பா கட்டின ஸ்டுடியோ இது. இப்போ அப்பாவுக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட்னால கோவிலில் இருக்காங்க ஊரில். அப்பா ஞாபகார்த்தமாக அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒருவேளை உனக்கு பிடிக்கலாம் சொல்லு, வித்தரலாம். இப்போதைக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன் வாழலாம், பிடிக்கலன்னா வித்துடலாம். மணி 7:20 ஆச்சு. தரித்திரம் பிடிச்ச அனாத நாயே, நான் வெளியே போகும்போது என் முன்னாடி வரணும் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட? நீங்க வெளில போறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இன்னொரு வாட்டி என் முன்னாடி வந்த பொண்ணோட ஒன்ன. என்ன சார், ஸ்டார்டிங்லே பொண்டாட்டியை அடிக்க வரான்? ஏ குப்பை தொட்டி, அனாத நாயே, சீக்கிரம் இங்க வா. நல்லா ஸ்ட்ராங்கா சுட சுட காஃபி எடுத்துட்டு வா. தலை ரொம்ப வலிக்குது. காஃபி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோயேன், கொன்று ஒன்ன. போ முதல்ல. எப்ப காஃபி கேட்டா எப்ப வந்து கொடுக்குற? என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஏதாவது பேசுடி, அப்பதான் எனக்கு தெரியும். ஊர்ல இருந்து உங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க. சரி, கல்யாணத்துக்கு போனாங்க. போறவங்க அப்படியே போக வேண்டியதானே? நம்ம குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுலடி இருக்கு. நம்ம பையன் என்னமே அழகா இருக்கான், துருன்னு இருக்கான். அவங்க பேரமே இருக்க ஆசையில அவனை தூக்கிட்டு போயிருக்காங்க. உங்க அப்பா அம்மா குழந்தைய கல்யாணத்துக்கு தூக்கிட்டு போனது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்க அப்படியே ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அந்த கிராமத்துல ஒரு வசதியும் கிடையாது. முதல்ல உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லு. என்னால குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியாது. ஏண்டி, நானே தலைவலிக்குதுன்னு ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்திருக்கேன். நீ என்னடனா? சரி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. இந்நேரம் நம்மளுக்கு குழந்தை இருந்திருந்தா அவனுக்கு 1.5 வயசு இருந்திருக்கும்ல. நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா? என்னால என் அம்மா வீட்டுக்கு கூட போக முடியல. அட்லீஸ்ட் அவங்க கூட ஒரு கால் பண்ணி கூட பேச முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பைத்தியக்காரத்தனமா பேசாத. நம்ம நாட்டில் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள குழந்தை பெற்றவங்க வெறும் 47% மட்டும்தான். மீதி எல்லாருக்கும் 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், ஏன் 15 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை விஷயத்துக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. நம்ம கண்டிப்பா குழந்தை பிறக்கும். என்ன பண்ற? மணி 9:35. மணி 3டா. ஏன் 3 மணிக்கு என் பொண்ணாட்டி என்ன கட்டிப்பிடிக்க கூடாதா என்ன? ஆமா ஆமா. கட்டி மட்டும் பிடிப்பியா இல்ல ரேப் பண்ற ஐடியா எதுவும் இருக்கா? அது ஐடியா இருக்கு. இப்ப தாண்டி சாப்பிட்டுருக்கேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும். சாப்பிட்டு தெம்பா இருக்கேன்னு சொல்லுடா. ஆமா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உண்மையை சொல்லணும். சரி கேளு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது பிரச்சனைனா தாம்பத்திய உறவை தள்ளி போடுவாங்களாமே. ஒரு சர்வே சொல்லுது. உண்மையா? உலகத்துல இருக்க எல்லா சர்வேயும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா மனைவி தன்னோட கோவத்தை பெட்ரூம்ல தான் காட்டுவா. இது 100% உண்மை. என்னை கேட்டா இந்த சர்வே ரொம்ப தப்பு. அவ எப்படா புருஷன் வீட்டுக்கு வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீங்க என்னடானா தப்பா சர்வே எடுத்து வச்சிருக்கீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது பிரச்சனைனா தாம்பத்திய உறவை தள்ளி வச்சிருவாங்கன்னு சர்வே எடுத்திருக்காங்க. ஏன் தூக்கம் வந்தா கூட தான் தள்ளி வைப்பாங்க. கதை தொடடி. எனக்கு தூக்கம் வருது. போடா. என்னடி இங்க வந்து படுத்திருக்க? தொடாதீங்க என்ன. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணுன்னு எத்தனை நாள் முன்னாடி சொன்னேன். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். இப்ப திடீர்னு ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாதுன்னு சொன்னா நான் தனியா போனா என்ன நினைப்பாங்க? எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஏண்டி, நான் என்ன பண்றது? நாளைக்கு ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் கண்டிப்பா போயே ஆகணும். லீவ் போட முடியாது. நீ போயிட்டு வா. ஏன் என்னையும் கூப்பிடுற?
நீங்க என் கூட வரலன்னா நானும் கல்யாணத்துக்கு போல. என்னடி இங்க வந்து படுத்திருக்க? தொடாதீங்க என்னையா. எங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னா வரதே கிடையாது. உங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னா மட்டும் ஆபீஸ் லீவ் போட்டு வர வேண்டியது. நாளைக்கு எங்க சொந்தக்காரங்க என்ன எப்படி மதிப்பாங்க? தயவு செய்து நீங்க போயிடுங்க. வராதீங்க என் பக்கத்துல. என்னடி இங்க வந்து படுத்திருக்க? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். 10 நாள் இருந்து விட மாட்டேங்கிறீங்க என்ன. இப்படி ஒரு கொடுமைக்கார புருஷன் கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடிருங்க. கிட்ட வராதீங்க சொல்லிட்டேன். ஏண்டி உங்க அம்மா வீட்ல இருந்து 10 நாள் கழிச்சு இன்னைக்கு காலையில தான் நீ இங்க வந்திருக்க. எல்லாரும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு உங்களை கூட்டிட்டு போக சொன்னா என்னை கூட்டிட்டு போகாம இப்படி ஏமாத்துறீங்க. எது? நேத்து தானே நம்ம 2 பேரும் அந்த படத்துக்கு போனோம். போகணும் தான், அது இல்லைன்னு சொல்லல. நல்லா இருக்கேன், இன்னொரு தடவை போலான்னு சொன்னா என்ன தப்பு? போடா. டெய்லி என்னால தலை குளிக்க முடியாது. ஒரே நிமிஷம். இந்த கதையில 2 கேரக்டர் வராங்கல்ல, இவங்க 2 பேரும் ஒரே தாய் வயித்துல பிறந்தவங்க இல்ல. அதை கிளாரிஃபை பண்ணதான் இங்க வந்து உட்கார்ந்தேன். நேரா பட்ரி. சரி, நான் வேலைக்கு கிளம்பணும். நீ இன்னும் சமையல் செஞ்சே இல்லையா? ஏதோ பதில் சொல்லுதா பாரேன். இந்த மாதிரிலாம் இருந்தா உன்னை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? அட்லீஸ்ட் நான் கேட்கறேன்ல, அதுக்காக சொல்றியா நீ? உன்னை தாண்டி இப்ப திட்டுறேன். ஏதோ பதில் சொல்லுடி. முதல்ல உன்னை விட 3 வயசு பெரியவனா. இந்த வாடி போடின்னு பேசுறதெல்லாம் நிறுத்து. நாளைக்கு உன் பொண்டாட்டி வருவா, அவளை பேசு வாடி போடி. ஆமா, உனக்கே ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகல, இந்த லட்சத்துல கல்யாணம் ஆக போதா? நீ முதல்ல சமையல் பண்ணியா இல்லையா அதை சொல்லு. காலையில 6 மணிக்கு டீ கடைக்கு டீ குடிக்க போறேன்னு சொன்னேலடா, அப்புறம் ஆளே காணோம். சரி வேலைக்கு போயிட்டேன்னு நினைச்சேன். உன்னோட ஜாதகம் கொண்டு போயிட்டு ஒரு ஜோசியக்காரன் காமிச்சா ஒருத்தன் உனக்கு கல்யாணமே ஆகாதுன்றான். ஒருத்தன் நீ வாழா வெட்டியா தான் இருப்பேன்றான். இன்னொருத்தன் நீ கல்யாணம் ஆனாலும் விதவையா தான் இருப்பேன்னு சொல்றான். இப்படி ஆளாலும் ஒன்று சொல்றாங்கன்னு உன்கிட்ட வந்து சொன்னா நீ அந்த பரிகாரம் செய்ய மாட்ற. அப்ப நான் என்னதான் பண்ண முடியும்? இந்த ஜாதகம் மண்ணாங்கட்டி இது மேல எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. உனக்கு வேணா ஜோசிக்காரங்க ஜாதகம் மேல நம்பிக்கை எல்லாமே இருக்கலாம். ஆனா உனக்கு வரப்போற மாப்பிளைக்கு நம்பிக்கை இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? டேய், நீ சினிமா எடுக்கிறேன்னு வீட்டையே ஸ்டுடியோவா மாத்திட்ட. அதனாலதான் ஊர்ல இருக்கிறவன்ல நம்ம 2 பேரையும் தப்பு தப்பா பேசுறான். இதனாலதான் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது எனக்கு. இந்த ஜாதக நம்பிக்கை இல்லாம இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, அவன் எவனா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, புரியுதா? சரி, நீயே சொல்லு. எவனா ஒருத்தன் தான் கட்டிக்க போற பொண்ணு விபச்சார ஃப்ரெண்டா இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா எவன் கட்டிப்பான்? அப்ப நான் நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்றியா? நீ நல்ல பொண்ணு தான். ஆனா ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி கூட சுத்திட்டு இருக்க தெரியுமா? அவ டெய்லி நைட்டு பைபாஸ் ரோட்ல விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இருக்கிற கூட நீ வெளியே சுத்திட்டு வீட்டுல வந்து பேசிட்டு இருந்தனா எவன் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பான்? ஒருவேளை அவ கூட நான் பேசுறதுனாலதான் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னா, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நிம்மதி அவ கூட பேசுறது மட்டும்தான். தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத. என்னைக்குமே நீ சொல் பேச்ச கேட்க போறது இல்ல. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. சொத்தெல்லாம் மருமக உன் பேர்ல எழுத போறாங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் பாக்குறியா? என் ஃப்ரெண்டு தான் அந்த அட்வொகேட்டு. எங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்து. துணிக்கடை, நகைக்கடை, சூப்பர் மார்க்கெட்டு, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் மருமக உன் பேர்ல தான் எழுத போறாங்க. பட் அது எனக்கு சந்தோஷம்தான். உன் பேர்ல இருந்தா அது என் பேர்ல இருந்த மாதிரி தான். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா அப்பாவோட முக்கியமான சொத்து சிட்டிக்கு நடுவில் இருக்க அந்த 15 ஏக்கர். புரியலையா? அந்த அனாதை ஆசிரமம். 1000 குழந்தைங்க அந்த ஆசிரமத்தை தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா அப்பா தான் கை காசை போட்டு அந்த ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்காரு. இப்ப அந்த அனாத ஆசிரமத்தை ட்ரஸ்டா மாத்திட்டு ஒன்னு அதுல தலைவியா போல முடிவு பண்ணிருக்காங்க. அப்படி ட்ரஸ்டா மாத்திட்டா அதுல கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஆசிரமத்தை அப்பாட்ட சொல்லி உன் பேர்ல இதை சொல்லு. நீ சொன்னா அப்பா கண்டிப்பா கேட்பாங்க. அந்த ஆசிரமத்தை உன் பேர்ல அப்பா எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அனாத குழந்தை விரட்டி அடிச்சுட்டு அங்க சூப்பரா ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு வேணாம்.
கீழே ஃபுல்லாக கடைங்க, 10வது ஃப்ளோரில் 10 சினிமா தியேட்டர். அதுக்கப்புறம் எந்த கவலையும் கிடையாது, நான் ஹாப்பியாக இருப்பேன். என்னடி நான் சொன்னது புரிஞ்சுதா? அந்த அனாதை குழந்தைங்க பாதிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி போய் எதை பண்ண நீ அவளை நீ செத்த. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எவ்வளோ சொன்னேங்க, மாமா வந்து அந்த அனாதை ஆசிரமத்தை ட்ரஸ்ட்டாக மாத்தாருன்னு சொன்ன நீ, அந்த சொத்தெல்லாம் எனக்கு வரும்னு சொல்லிட்டு தான் அப்பா சொன்னாங்கன்னு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ. இல்லாட்டி ஒன்னெல்லாம் எவனா கல்யாணம் பண்ணவனா? ஏய் சனியனே, இங்கே வாடி. காலிலேருந்து ஆளே காணோம், இன்னும் சமையல் ரூமில் சமைச்சிட்டு இருக்கேன், சீக்கிரம் இங்கே வா. என்னங்க? இல்லைங்க, காலையில் தான் தலை குளித்தேன், வயிறு வலி ரொம்ப தாங்க முடியல, அதனால தான் அங்கே உட்காந்துருந்தேன். சரி அங்கே போய் உட்காரு போ. எங்க முடியலங்க, ரொம்ப வயிறு வலிக்குது. எதை விட்டு டாக்டரை நானாவது பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். ஏய் உட்காரடி கீழே. நீ அவஸ்தைப்படுறத நான் பார்க்கணும். பொம்பளையா பிறந்த ஒரே காரணத்துக்காக எனக்கு கல்யாணம் பண்ணல, பொம்பளையா பிறந்த ஒரே காரணத்துக்காக இப்போ அந்த வழி அனுபவி. நான் ரசிக்கணும். என்னால வயிறு வலி தாங்க முடியல, நீங்களாவது ஏற்று விட்டு லேடி டாக்டர் கூப்பிட்டுங்களேன் ப்ளீஸ். என்னடா இவன் ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கான்னு பாக்குறியா? ஒரு டேரக்டரா நீ வயிற்று வலியோடு இருக்கும்போது உன் வயிற்றுல எட்டி வச்சா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். இந்த சீன் சூப்பரா இருக்கும். எங்க எந்திரிச்சு நில்லு, உன்னை மிதிக்கிற. வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, நானாவது போய் பார்த்துட்டு வரேனே. இல்ல நான் இப்போ உன் வயிற்றுல மிதிச்சுனா இந்த சீன் சூப்பரா இருக்கும். நான் 1 2 3 சொல்றேன், அதுக்கப்புறம் நீ ஏந்திக்கிற. 1 2 3 என்ன ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? ஒன்றும் இல்லை. சொல்லு, என்னாச்சுன்னு சொல்லு. எதுவும் இல்லை, காலையில் தான் தலை குளித்தேன், அதான் வயிறு வலிக்குது, எப்பவும் வர்றது தான். சரி வா, ஃபர்ஸ்ட் டாக்டர் போய் பார்த்துட்டு வரலாம், வா கிளம்பு. வேண்டாம், ஏற்கனவே 10 நாள் கேம்ப் போயிட்டு இப்பதான் வந்திருக்கீங்க, 2 நாள் இருந்துட்டு திரும்பி 10 நாள் கேம்ப் போயிடுவீங்க. என்னால் உங்களை முழுசா சந்தோஷப்படுத்த முடியலன்னு வருத்தமா இருக்குங்க. நீங்க வேற எவ்வளோ ஆசையா வந்திருப்பீங்க. அடிப்போடி, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ ஃபர்ஸ்ட் நீ உடம்பு பார்த்துக்கோ, அதிகமாக நடக்காது, வீட்டு வேலை எதுவும் செய்யாத, நான் ஹோட்டலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வயிறு வலிச்சதுன்னா நல்ல சில்லுன்னு தண்ணி குடி, அது உடனே வயிறு வலி கேட்கும். என் மேல உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே? சத்தியமாக கோவம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி பொம்பளே பிறந்தா இதெல்லாம் இருக்க தானே. சாரி. இட்ஸ் ஓகே. ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அட்லீஸ்ட் நான் பேசுறதையாவது கேளுங்க. காலையில தான் எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, குழந்தை கீழே விழுந்துட்டாலாம், காலில் கட்டு போடுற அளவுக்கு அடிபட்டிருக்கான். எனக்கு மனசே கேட்கல, நீங்க சொன்னீங்கன்னா நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். எங்க ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? எங்க எந்திரிங்க, எங்க எழுந்துடா. என்னடி மிதிக்கிற? நம்ம கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள மிதிக்கிற, வாடா போடான்னு சொல்ற. நானும் பொறுமையா மரியாதையா தான் எழுப்பினேன், நீங்க கேட்கல, அதான் என் ஸ்டைல்ல எழுப்பினேன். ரொம்ப வலிக்குதாட சொல்லும், இனிமே வலிக்காம மிதிக்கிறேன். இப்போ ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பு. என்னடி கொஞ்சமே கொஞ்சிட்டு தாப்பட்டு பேசுற? இங்க பாரு செல்லம், புருஷனுக்கு பயந்துட்டு இருக்கதெல்லாம் அந்த காலத்து சினிமால தான் பார்க்க முடியும். இப்பெல்லாம் எவளும் பயப்பட மாட்டா. புருஷனை செல்லமா திட்டுறது, அடிக்கிறது, இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ஒரு தனி சுகம்.
ஆமா தாய் என்ன அடி, மிதி, ஏன் வாடா போடான்னு கூட கூப்பிடு. ஆனா மத்தவங்க முன்னாடி அட்லீஸ்ட் மரியாதை கொடுக்குற மாரி நடிக்கவாது செய். பாசத்துல கூட புருஷனுங்களை அடிச்சிடலாம், திட்டிடலாம். ஆனா கோவத்துல உண்மையிலே அடிக்கணும் திட்டணும்னாலும் முடியாது. எல்லாம் பொம்பளைங்களோட தலையெழுத்து. சர்வே எடுக்கிறேன்னு கல்யாணமான பொண்ணுங்க மானத்தை வாங்கியிருப்பானுங்களே. என்னதான் சர்வே எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். 60% ஆண்கள் தலையெழுத்தே என்று மனைவியிடம் குடும்பம் நடத்துகின்றனர். 54% ஆண்கள் மனைவியின் சமையல் பிடிக்கவில்லை என்று கூறுகின்றனர். 72% ஆண்கள் வேலை முடிந்தாலும் வீட்டுக்கு தாமதமாக செல்கின்றனர். 80% ஆண்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக மனைவியிடம் பணிந்து செல்கின்றனர். ஆண்களை விட பெண்கள் தான் நல்லா படிக்கிறாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் கற்பு கரிசையா இருக்காங்க. இதெல்லாம் இவனுங்க சர்வே எடுக்க மாட்டானுங்க. தப்பு தப்பா சர்வே எடுக்க வேண்டியது. ஏன்னா சர்வே எடுக்கிறதே ஆம்பளைங்க தானே. இவனுங்களை எல்லாம் என்ன பண்றதோ தெரியல. என்னாச்சு? மதியமா ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க? உடம்பு சரியில்லையா? சரி அது இருக்கட்டும், குழந்தைங்க எங்க? அவங்க பக்கத்து வீட்டுல விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல உன்னையும் குழந்தைங்களையும் ஜூ கூட்டு போலான்னு பார்த்தேன். நேத்து தானே போனோம். மறுபடியும் எதுக்கு? அவங்களே கேட்கல, நீங்க ஏன் ஜூக்கு கூட்டு போறேன்றீங்க திருப்பி? நேத்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சந்தோஷத்தை நான் திருப்பி பார்க்க ஆசைப்படுறேன். என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியலைங்க. கல்யாணம் ஆன புதுசுல என்னை எங்கேயுமே வெளியில கூட்டிட்டு போக மாட்டீங்க. என் ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டீங்க. இதனாலேயே நமக்குள்ள எவ்வளவு சண்டை வரும். இப்ப என்னடானா பசங்க கேட்காமலே வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. உனக்கு நான் சர்வே படி பதில் சொல்றேன். 75% ஆண்கள் தன்னோட மனைவியோட சந்தோஷத்தை விட குழந்தைங்க சந்தோஷம் தான் முக்கியம் நினைப்பாங்க. என்னது இது? என்ன மாறின மாதிரி இருக்கு? எங்க மனசே சரியில்லைங்க. எங்கேயாவது வெளியில போயிட்டு அப்படியே காமெடி ஃபிலிம் ஏதாவது பார்த்துட்டு வரலாமா? மனசு சரியில்லை, ஓகே. அது காமெடி ஃபிலிம் பார்க்கணும். இல்ல, கவலை மறந்து சிரிக்கலாம்ல, அதான். முதல்ல கவலையை மறக்கணும்னா காமெடி ஃபிலிம் பார்க்கணும் யார் சொன்னா? கவலையை மறக்கணும்னா முதல்ல திகிலான ஒரு ஃபிலிம் பார்க்கணும். அப்படி இல்லையா திகிலா ஏதாவது அனுபவிக்கணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனா ராட்டினத்தை சுத்துறதாகட்டும், இல்லை ஆலையில் ஒரு நடந்து போகிறதாகட்டும், அந்த மாதிரி திகிலா ஒரு விஷயத்த பண்ணணும். அப்போ தான் கவலை மறக்கும்.
இதை நான் சொல்லலை, ஒரு சர்வே சொல்லுது. ஏதோ ஒண்ணு, நீங்க கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். வெளியில போலாம். ஏய் ஒரு நிமிஷம், மாடியில் யாரோ நடக்கமே சத்தம் கேட்குது இல்லை? ஆமாங்க, இந்த மாதிரி தான் அடிக்கடி கேக்குது. சில சமயங்கள்ல வீட்டுக்குள்ள கூட கேக்குது. ஆனா மாடியில போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. நான் வேற தனியா இருக்கேனா, எனக்கும் பயமா தான் இருக்கு. உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், ஆனா நீங்களும் பயந்துருவீங்களோன்னு தான் நான் சொல்லலை. ஏடி நான் உன்னை பயமுறுத்தலாம் இந்த விஷயத்த சொன்னா நீ ஏதோ சொல்லி என்ன பயமுறுத்துறியா? நீங்க என்னை எங்கேயும் வெளில கூட்டிட்டு போறது கிடையாது. நான் சமையலை அப்படியே பண்றேன். கொஞ்சம் தள்ளுங்க. இப்படிதான் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வருவீங்களா? இன்னைக்கு உங்க பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? வீட்டுக்குள்ள கிரிக்கெட் விளையாடி டிவியை உடைச்சு வச்சிருக்கான். ஏண்டி அவனை வெளியே விட்டா அவனே ரோட்ல போய் விளையாட போறான், இல்லாட்டி பக்கத்துல பிளே கிரவுண்ட் போய் விளையாட போறான். இந்த மாதிரி வீட்லயே பூட்டி வச்சா அப்படிதான் அவன் டிவி உடைப்பான். சரி உடைச்சானா என்ன, புதுசு வாங்கிக்கலாம். நல்ல அப்பா. இப்படியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவன் டிவியை மட்டும் இல்ல எல்லார் மண்டையும் உடைப்பான். ஏண்டி அறிவு இருக்கா? ஆபீஸ்ல ஒரு முக்கியமான சர்வே ஃபைல், அதை போய் இப்படி கிளிக்கிற? என்னை மட்டும் நல்லா திட்டுங்க. உங்க பையன் ஆபீஸ் ஃபைல் கிழிச்சு நல்லா ராக்கெட் விட்டுட்டான். சரி வரட்டும், இன்னைக்கு அவன் டியூஷன் தானே போயிருக்கான். அவன் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட தட்ட தட்டுறேன், அப்பதான் செட்டப் பண்ணாம இருப்பான். என்னது குழந்தை அடிப்பியா? அதுவும் ஏன் முன்னாடி அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? ஒரு பேச்சுக்கு கூட குழந்தைய அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. என்னால தாங்கிக்கவே முடியாது. நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. ஒருவேளை நமக்கு குழந்தை பிறந்ததுன்னா அது என்ன சேட்டை பண்ணாலும் நீங்க அதை அடிக்க கூடாது, திட்டக்கூடாது. தயவு செஞ்சு ப்ளீஸ். என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. ஏதாவது ஒண்ணுனா செத்துருவேன். நீ இல்லாத ஒரு குழந்தைக்காக என்கிட்ட அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது சொல்ற. நான் அப்படியாவது ஒரு குழந்தை என்கிட்ட அடி வாங்குறதுக்காகவோ இல்லை திட்டு வாங்குறதுக்காகவோ இருக்கணும்னு ஏங்குறேன். நான் இட்லி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு சட்னி வைக்கவா, மிளகாப்பொடி வைக்கவா? இட்லிக்கு சட்னியும் நல்லா தான் இருக்கும், மிளகாப்பொடியும் நல்லா தான் இருக்கும். கூடவே டிஃபன் சாம்பார் செஞ்சுறேன். ஓ சரி, நீ போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எதுக்கு பால்? வைக்கிறத தின்னு, இல்லைன்னா எந்த வெளில போடான்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னடி அதிசயமா இருக்கு, காலெல்லாம் விழுற? நான் ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு சமைக்கலாம் அவ்வளவா வராது. நான் அதனால ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் உனக்கு பிடிச்ச இட்லி, மிளகா பொடி, சட்னி, சாம்பார், அது மட்டும் இல்ல வடை எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. நீ நல்லா சாப்பிடு. ஆஹா, நீ சொல்லும் போதே நாக்குல எச்சி ஊறுது. சரி ஃபர்ஸ்ட் நீ டிஃபன் எடுத்து வை. எனக்கு வர பசி எடுக்குது. நீ வேற ஆசை ரொம்ப தூண்டிட்ட. ஐயோ, நான் வீட்டு வேலையில டிஃபன் வாங்கவே மறந்துட்டேங்க. என்னடி சொல்ற? இப்ப தெரியுதா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு கூட்டு போறேன், பார்க் கூட்டு போறேன், ஹோட்டல் கூட்டு போறேன்னு ஏமாத்துவீங்களா? கேட்டா ஆபீஸ் ஒர்க்கருக்கு மறந்துட்டேன்பீங்க. இப்ப தெரியுதா அந்த வழி? சரி ஓகே சாரி. எனக்கு சாரி சொல்ற தவிர வேற எதுவும் தெரியல. அதானே. ஆனா உன்னா கட்டி பிடிச்சிருவே. நேத்து ராத்திரி எங்கடா போன? இனிமேல் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன். நேத்து ராத்திரி எங்க போனேன்னு கேட்டேன். நான் தான் சொன்னல, இனிமேல் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன். ஓ, உன் வாயால சொல்ல முடியல அந்த மாதிரி இடத்துக்கு நீ போயிட்டு வந்திருக்க இல்ல? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பைபாஸ் ரோட்ல போயிட்டு என் ஃப்ரெண்ட கூப்பிட்டுருப்ப நீ? இதுல தைரியம் என்ன வேண்டி கிடக்கு? அவ பைபாஸ் ரோட்ல எல்லார்ட்டையும் பணம் வாங்கிட்டு விபச்சாரம் பண்றா. நான் அவளை பத்தி கேட்கல, உன்னை பத்தி கேட்டேன். நீ அங்க போன? உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நீ என்னோட பெரியவ, உனக்கு என்ன கல்யாணம் ஆகல. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அது வரைக்கும் என்னால பிரம்மச்சாரி இருக்க முடியாது. சரி, என்கிட்ட உண்மையை சொல்லு, பச்சையா சொல்லிடு. அதான் சொன்னல, உணர்ச்சி என்னால கட்டுப்படுத்த முடியல, அதனால அவளை தேடி போனேன். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம விபச்சாரிட்ட போனா அவ இல்லன்னு சொன்னா வேற ஒருத்தி. ஆனா நீ உடனே திரும்பி வந்துட்ட. ஏன்? நான் அவளை காதலிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏய், அவ விபச்சாரம் பண்றாடா. பரவாயில்ல. உன்னை விட 3 வயசு மூத்தவடா. பரவாயில்ல. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ. ஆனாலும் நான் ஒரு உண்மையை சொல்றேன், அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். ஏன்னா அவன் உன்னை கூட பிறந்தவனா நினைக்கிறாடா. அவன் ஒண்ணு என் கூட பிறந்தவ கிடையாது. வேணாண்டா, அவளை மறந்துரு. அவன் உனக்கு ஒரு நாளும் கிடைக்க மாட்டான். என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசுற. வாடா, நானும் உன் கூட பிறந்தவ கிடையாது. கூப்பிடுறேன், வருவியா?
பணம் கூட தர வேணும்டா. வா. பைத்தியக்காரத்தனமா பேசாத. அக்கம் பக்கம் யாரும் கேட்டா உனக்கு காலத்து கல்யாணமே நடக்காது. எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறதில்ல. சரி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இது என் ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அதனாலதான் நேத்து நீ கூப்பிட்டப்ப அவ வரல. நீ அவளை மறந்துரு. நீ என்ன ட்ரை பண்ணாலும் அவ உனக்கு கிடைக்க மாட்டான். உனக்கு என்ன வச்சுக்க விருப்பம் இல்லைல்ல? சரி விடு. இதுக்கு மேல 2 பேர் ஒரே இடத்துல இருக்கிறது அவ்வளவா நல்லா இருக்காது. சின்ன போறேன். நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் உட்காரு. இங்க வா, உட்காரு. நான் சொல்றது கேளு, இங்கே இரு. சரி, நான் இருக்கேன். ஆனா நீ என்ன வச்சுக்கிறேன்னு சொல்லு, நான் இருக்கேன். புரியுது நீ யோசிக்கிறேன்னு. என்ன சொல்றதுன்னு தெரியாம. மணி இப்ப 7. உனக்கு நான் 10 மணி வரைக்கும் டைம் தரேன். யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு. 10 மணிக்கு மேல எதுவும் பதில் சொல்லனா நான் உன்னை எப்படி மயக்கலான்னு ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை நான் மயங்கல்னா? நானும் பைபாஸ் ரோட்ல போய் விபச்சாரம் பண்ணேன். இனிமேலும் நான் என் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். 10 மணி வரைக்கும் டைம் இருக்கு. யோசிச்சு சொல்லு. எனக்கு வீட்டில் 1008 வேலை இருக்கு. மணி 7:20 ஆக போகுது. என்னடா 10 மணிக்கு மேல தானே சொன்னா, இப்பவே ஆரம்பிச்சிட்டாலேன்னு பாக்குறியா? நான் எப்பவும் இப்படிதான் பெருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கே தப்பா தோணுது. டேய், பசிச்சா போய் டிஃபன் சாப்பிடுடா. சூடா இருக்கு டிஃபன். அப்புறம் நான் எடுத்து வச்சா நான் ஏதோ மயக்கிறேன்னு நீ நினைப்ப. நான் பேசுறதெல்லாம் டபுள் மீனிங்ல இருக்குன்னு எனக்கு தெரியுது. எப்பயும் இப்படிதாண்டா உட்காருவேன். இன்னைக்கு தான் தப்பா தெரியுது. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஹலோ, மணி 9:35 ஆச்சு. இந்த இடத்த வைக்கிற விஷயமா ஒருத்தர் 10 மணிக்கு மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கேன். அவரை போய் பார்த்து வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இல்லடா. சரி, நீ போய் பார்த்துட்டு வா. ஆனா என்ன வச்சுக்கிறதுக்கு சமாதானா வரப்ப பூ வாங்கிட்டு வா. இல்லைன்னா பரவாயில்ல. சார், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? கேளுங்க. இந்த கதையில அட்டாச்மெண்டா இருக்கிற ஒரு ஜோடிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது இவங்க கிட்டயும் வளரல, அவங்க பாட்டி வீட்டுல வளருது. இன்னொரு கதையில அந்த பொண்ணு அந்த பையனை விட மூத்தவ, அப்பா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுது. ஆஹ் நம்மள வளர்த்தவங்களும் அம்மா இல்லைன்னு சொல்லுது. ஒருவேளை அவங்க பொண்ணுதான் இவங்களா? அதாவது இது அப்போ அம்மா பொண்ணு கதையா சார்? இல்ல, மேற்கொண்டு பாருங்க, உங்களுக்கு அது புரியும். ஒரு நிமிஷம் நில்லு. எங்க போற? ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு. என்னடா இவ்வளவு நேரம் ஆளே காணுமே, பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். அதான் நீ வந்துட்டியே, நான் கிளம்புறேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்டு அதுக்கப்புறம் போ. இங்க பாரு, என்ன தடுக்க நினைக்காத, என் வழியில குறுக்கிடாத. அவசரப்படாத, பேசிக்கலாம். இங்க பாரு, நான் பைபாஸ் ரோட்டுக்கு போய் விபச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறத நீ தடுக்காத. நான் விபச்சாரம் பண்ணிட்டு வந்தா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லு, அது உனக்கு உரிமை இருக்கு. கவலைப்படாத, திரும்ப வந்து உன் மானத்தை வாங்க மாட்டேன். இனிமே நான் இங்க வரமாட்டேன். உனக்குதான் என்ன வச்சுக்க விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் ஏன் இஷ்டப்படி என்னை வாழ விட மாட்டேங்கிற? என்ன வச்சுக்க உனக்கு சம்மதமா? அப்ப பூவை நீ தலையில வச்சு விடு. உட்காருடா. சரி, நீ காலையில சாப்பிடல, மதியமும் நீ சரியா சாப்பிட்டுருக்க மாட்ட.
ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்றதை கேட்குறியா? இனிமே நீ சொல்றதை மட்டும்தான் நான் கேட்க போறேன். இப்ப என்ன சொல்ல போற? வர வழியில ஜோசியக்காரனை பார்த்தேன். ஹே, ஒரு நிமிஷம் இரு. ஏதோ பூச்சி மாதிரி இருக்கு. என்னாச்சு? இனிமே நானே மாற நினைச்சாலும் என்னால மாற முடியாது. இதுக்கு மேல என் மனசை மாத்தணும்னு நினைச்ச அப்புறம் சென்சார்ல கட் பண்ற அளவுக்கு போகும். பாத்துக்க. ஏன்டா டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ்டா இரு. என்னை வச்சுக்கிறேன்னு வாயால நீ சொல்லனாலும் பூ வச்சு விட்டல, அது போதும். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. உனக்கு இட்லி சட்னி பிடிக்காதுன்னு தெரியும். என்ன பண்றது, இருக்கிறது தானே சாப்பிட முடியும். நான் பேசுறது டபுள் மீனிங்னு எனக்கு புரியுது. இப்படி பக்கத்துல வந்து உட்காரேன், எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். காலையில நீ வெளியில போனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்திருந்தா. அவகிட்ட நீ அவளை லவ் பண்ற விஷயத்த சொன்ன. ஆனா அவ ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், மிரட்டி கூட பார்த்தேன். ஆனா அவ கேட்கல. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ரொம்ப கோவக்காரி, அது உனக்கு நல்லாவே தெரியும். உன் பேச்ச சுத்தமா நான் கேட்க மாட்டேன், அதுவும் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். உனக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும்னா பேசு. நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த ட்ரெஸ் போடணும், போடக்கூடாது, இப்படி ஏதாவது இருந்தா சொல்லு. சரி, அமைதியா இருக்க. இப்போதைக்கு பேச ஒண்ணு இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். நீ வீட்டுக்கு வந்த விஷயத்த என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவ இன்னும் பார்க்கல. பார்த்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவா. ரிப்ளை பண்ணுவா. சாயந்தரமா உன் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்திருந்தா. இன்னெல்லாமோ சொன்னான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா இருந்தா. அவன் நேத்துக்கு விரும்பல. இன்னொரு விஷயம் சொன்னான், உன்னை வச்சுக்க சொல்லி. உண்மையா சொன்னா இந்த பூ வாங்கி கொடுத்ததுதான். தல்றா. தள்ளு. என்னாச்சு இவளுக்கு? டைம் 7:20 தாண்டிடுச்சு, 9:35 தாண்டிடுச்சு. இன்னும் டைம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போக மறந்துட்டேன்னா என்ன? இன்னைக்கு வேற எதுவும் முக்கியமான நாளா? சரி, நீ எப்படி நீ சொல்ல மாட்ட, நீ ஏன் வந்து சொல்லு. இல்லடா, நமக்கு கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. ஆனா இந்த 2.5 வருஷத்துல தலை குளிக்கிறது 32 நாள் ஆச்சு. எனக்கு இந்த மாதிரி தள்ளி போனதே கிடையாது. அநேகமா நீ அப்பாவ போறேன்னு நினைக்கிறேன். கரெக்டா இன்னும் 10 நிமிஷம் இருக்கு 33 நாள் ஆவறதுக்கு. கடைக்கு போலியா நீ? ஏன், காலையில நான் தான் வாங்கிட்டு வந்துட்டேன்ல, எதுவும் விட்டு போலல்ல, அப்புறம் எதுக்கு? சரி, நீ போய் நாப்கின் வாங்கிட்டு வா. என்னங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? இன்னைக்கு ஆபீஸ் கூட போல? என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, வீட்டில் குழந்தைங்கள, அதான் ஒரு மாதிரி இருக்கு. விடுங்க, இதெல்லாம் சகஜம் தானே. குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. உங்க அம்மா அப்பா வீட்டுல ஒரு வாரம், எங்க அம்மா அப்பா வீட்டுல ஒரு வாரம் இருந்துட்டு வர போறாங்க. இதெல்லாம் சகஜம் தானே. நாளைக்கு நமக்கு வயசானாலும் நம்ம பேரம் பேத்திங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அத நினைக்கிறப்போ இது எனக்கு பெரிய ஃபீலாவே தெரியல. நீ சொல்றது புரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட 5 வருஷம் முடியுது. நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் என்னால மறக்கவே முடியல. உங்களை என்னால மன்னிக்கவும் முடியாது. அன்னைக்கு சூழ்நிலையில உங்களை விட்டு பிரிய முடியல. ஆனா இப்போ உங்களை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியும். இப்ப நான் உங்களை விட்டு பிரிஞ்சதா நம்ம குழந்தைங்க என்ன தப்பா நினைக்காது. அதனால நான் உங்களை விட்டு பிரியறதா முடிவு பண்ணிட்டேன். உண்மையை சொல்லணும்னா, நீங்க என்ன இவ்வளவு கேவலமா பேசினதுக்கு அப்புறமும் நான் உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
உனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம். எனக்கு உன் கூட வாழ்றது நிம்மதி இல்லதான். ஆனா உங்களை விட்டு பிரிஞ்சா இன்னும் நிம்மதி இழந்துருவேன். இருந்தாலும் நீங்க குழந்தைங்க மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க வேற. நானே உங்களை விட்டு பிரிய நினைச்சாலும் குழந்தைங்களை உங்ககிட்ட இருந்து பிரிக்க எனக்கு மனசே வரலைங்க. சரி, ஓகே, நீ இருக்க சொன்னா நான் இங்கே இருக்கேன். மீண்டும் ஒரு தடவை உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என்ன மன்னிச்சிரு. சரிங்க, நம்ம எப்பவும் போல இருட்டிலேயே வாழலாம். குரு, எங்க நீங்க கண்டிப்பா கேம்ப் போய் தான் ஆகணுமா? போகணும்னு அவசியம் இல்லை, பட் போகலன்னா சீட்டை கிழிச்சிருவாங்க. அப்புறம் சோத்துக்கு நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. நாளைக்கு நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண முதல் நாள் நாளைக்கு. எத்தனை நாள் முன்னாடியே சொன்னேன் நீங்க என் கூட இருக்கணும்னு. இப்ப திடீர்னு கிளம்பி போறேன்னு சொன்னா? ஏண்டி, எனக்கும் ஆசை தான் நாளைக்கு உன் கூட இருக்கணும்ட்டு, பட் கண்டிப்பாக நாளைக்கு நான் போயே ஆகணும். என்ன பண்ண சொல்கிற நீ? சரிங்க, நீங்க போங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா நாளைக்கு காலையில 7:20க்கு ஃபோன் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஃபோனையாவது அட்டன் பண்ணுங்க. சரி, நீ ஃபோன் பண்ணு, கண்டிப்பாக நான் ஃபோன் அட்டன் பண்ணுறேன். சரி, நாளைய கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்ப என்ன? சரி, நான் வரேன். எத்தனை தடவை சொல்லியிருந்தேன் 7:20க்கு ஃபோன் பண்ணுவேன்னு. கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வரட்டும். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏடி, அதான் நேர்லயே வந்துட்டல, அப்புறம் எதுக்கு ஃபோனு? ஆமா, லீவ் போட முடியாது அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் கொடுத்தீங்க. அது மேனேஜர் கிட்ட டேக்கா கொடுத்துட்டு லீவ் போடுறாங்க 30%. அது நானும் ஒருத்தன். ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருக்கா, ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட்ன்னு. இதுக்கு பதில் காலையில தான் அனுப்பணும். இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டா இப்படியே உட்காந்துருப்ப? ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல படு, அப்புறம் உனக்கு எப்ப தோணுதோ அப்ப தொடு. இந்த மாதிரி நேரத்துல மழை தானே வரும். என்ன இப்ப கரண்ட் கட் ஆகுது? கரண்ட் கட் ஆனா நமக்கு என்ன? என்னடா, என்ன பிடிக்கலையா? இல்ல, ஒன்னும் பிடிச்சிருக்கு, ஆனா இந்த வெளிச்சம் பிடிக்கல. சரிடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட் ஆஃப் பண்ணிடலாம். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப லைட்டை போட்டுக்கோ. சரி, ஓகே, ஒருத்தனை நான் பார்க்க போறேன். நான் குளிச்சு நான் கிளம்புறேன். என்னது, குளிக்க போறியா? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? இனிமே உன் தலை தேய்ச்சி விடுறது, முதுகு தேய்ச்சி விடுறது எல்லாமே நான் தான். இதெல்லாம் என்னோட சின்ன சின்ன ஆசை. பகல்ல இதெல்லாம் வேணாம். ஆக்சுவலி எதுவாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா வெளியே தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும். சரி, நீ இது சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். டேய், நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப போறேன்.
நான் சொல்றேன், நல்லா இருக்கான்னு கேளு. நீ வாங்கி கொடுத்த பூ என் தலையில் வாடவில்லை, கசங்கியது. நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நீ வாங்கி கொடுத்த பூ என் தலையில் வாடவில்லை, இரவு முழுதும் கசங்கியது. இப்படி ட்ரை பண்ணி பாரு, இன்னும் சூப்பரா இருக்கும். சூப்பர்டா. இரு, பகல் எதுவும் வேணாம், யாருக்கா தெரிஞ்ச அசிங்கமாயிடும். ராத்திரி பார்த்துக்கலாம். ஓகே, சாரி சாரி சாரி. என்னடி குப்பை தொட்டி, காலந்து ஆளே காணோம். எங்க அப்பாவை பார்க்க போயிருந்தியா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்ல, அதான் மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு போனேன். மருமகளை ஆசீர்வாதம் பண்ணா பணமோ இல்லை ஏதாவது கொடுத்துருப்பாரு எங்க அப்பா. ஆமாங்க, செயின் கொடுத்தாரு. பரவாயில்ல, சில சமயம் குப்பத்துல நல்ல பொருள்லாம் கூட விழுது. என்னடா செலவு காசு இல்லைன்னு யோசிச்சேன். பரவாயில்ல, இது தேரும். சரி, ஆமா, டிஃபனுங்க? மாமா வாங்கி கொடுத்துட்டாருங்க. சரி, எடுத்துடா போ. இந்தாங்க, சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. தண்ணி. போதுமா? போடி. சனினே, என் பெண்ணங்க? எடுத்து வரங்க. இந்தாங்க பேனும். சனியனே, என் சட்டைங்க? இந்தாங்க. சட்டையை சரியா கூட துவைக்க தெரியாது உனக்கு? போடி, போய் துவைச்சு எடுத்துட்டு வா போ. டாடி, உஷேந்திரி, கொஞ்சம் கிட்ட வா. ஃபர்ஸ்ட் அந்த தாலி கழட்டு. உன்னதான் கற்பனையில் கூட என் ஒய்ஃபை நினைச்சு பார்க்க முடியல என்னால. இந்தா ஒரு வா. உன் மூஞ்சுக்குலாம் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படாத. ரோட்ல எதுவும் பிச்சைக்காரி போவா, அவட்ட அந்த 1 ரூபா கொடு. உன் மூஞ்சுக்குலாம் எவனும் பைசா கொடுக்க மாட்டான். தண்ணியறி. இந்தாங்க. ஐயோ, சாப்பிட்ற உனக்கு இப்ப தண்ணி இல்லையா? இதுவும் தண்ணி தான், எடுத்து குடி. அப்பயாவது அறிவு வருதான்னு பார்க்கலாம். ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கே, வைரல் ஃபீவரா இருக்குமோ? ஏங்க ஏங்க, காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல.
எழுந்துறீங்க, சாப்பிடலாம். என்னடா இவன் பாசமா கட்டி பிடிக்கிறான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஜுரம் அடிக்குது. ஊர்ல வைரல் ஃபீவர் வந்துட்டு இருக்கு போல. எல்லாருக்கும் ஜுரம் அடிக்குது, தலை வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது. சொல்ல போனா கொரோனா மாதிரி. ஓகேவா? அதனால தான் உனக்கும் அதை வந்து சாவன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சேன். பொடி. சனியனே, உனக்கு தலைவலிக்கல? இல்லையே. ஜுரமா அடிக்கலையா? இல்ல. கை கால் எதுவும் வலி இல்ல? எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கை கால் வலிலாம் இல்ல. உங்களுக்கும் சரியாயிடும். நீங்க கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். எல்லாம் என் தலையெழுத்து. ஏண்டி எங்க அப்பா பாத்தியா? பாத்தீங்க. என்ன சொன்னாரு? இப்பதான் ஆசிரமத்துக்கு போயிட்டு வரேன். நம்ம ஆசிரமத்துல ஊர்ல உள்ள பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு போடலான்னு சொன்னேன். மாமா சரின்னு சொல்லிட்டாங்க. அம்மா. ஏண்டி, நான் உன்கிட்ட படத்துக்காக அப்பாட்ட பணம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா, நீ என்ன ஆசிரமத்துல அந்த பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுற பத்தி பேசிட்டு வந்திருக்க? அச்சோ, என்னையும் பிச்சைக்காரன் ஆக்க விட மாட்டீங்களா நீங்க? உங்க அப்பாட்ட நான் பேசினேங்க. அவரு சினிமா படம் எடுக்கிறதுக்கெல்லாம் பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏதாவது வியாபாரம் பண்ணா தரேன்னு சொன்னாரு. வியாபாரமா? என்ன பொட்டிக்கடை வைக்க சொல்றியா இல்ல மளிகடை வச்சு பொட்டலம் போட சொல்றியா? இங்க பார், சினிமான்றது என் லட்சியம், என் கனவு. யாருக்காவும் நான் அதை மாத்திக்க மாட்டேன். என்னடா வேலைக்கு போலையா? இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல. இந்த இடம் வைக்கிற விஷயமா ஒருத்தரை மீட் பண்ண போறேன். ஓ சரிடா. எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங், தலை சுத்தலா இருக்கு. எனக்கு என்னமோ நான் குழந்தை உண்டாயிருக்கேன்னு தோணுது. செக்கப் பண்ணும். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எந்த டாக்டர் பார்க்க போற? நான் இங்கெல்லாம் செக் பண்ணல. செக் பண்ணா அசிங்கமாயிடும். ஸோ எங்கேயாவது வேற ஊர்ல செக் பண்ணிக்கிறேன். சரிந்தா. பாய். பாய். ஒரு நிமிஷம். என்னடா? இது என்னோட சின்ன ஆசை. மணி 9:35. என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். நீ அப்பாவை போற. ஏய், இது பகல்ரா. யாரும் வந்து பார்க்க தேவையில்லை. நம்ம பேசுறது கேட்டாலே போதும். பரவாயில்ல. என்னடா என்ன பண்ற? ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. என்ன? ஹே, இது நானா உன் மேல ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த பூ. ஏதோ ஒண்ணு இவ்வளவு நாளா என்ன உன்கிட்ட நெருங்க விடாம தடுத்துச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேலும் உன் சின்ன சின்ன ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். தலை குளிச்சு 35 நாள் ஆகுது. அநேகமா நீ அப்பாவை போறேன்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. இவர் ஃபோன் பண்ணா எடுக்கணுமா? வீட்டுக்கு வரேன்னு சொல்லி 10 நாள் ஆச்சு. சில விஷயங்கள்லாம் ஃபோன்ல எப்படி சொல்ல முடியும்? நேர்ல தான் சொல்ல முடியும். தலை குளிச்சு 40 நாள் ஆகுது. அநேகமா இவன் அப்பாவை போறான்னு நினைக்கிறேன். வரட்டும், பேசிக்கிறேன். எங்கடா போன? இன்னும் ஆளே காணும். நான் கன்சீவ் ஆகி 45 நாள் ஆகுது.
டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. எப்படா வருவ? ப்ளீஸ் வந்துரு. எங்க போன இந்த குப்பை தொட்டி? வீடு வேற திறந்து கிடக்குது. இந்த சனியை வேற எங்க போச்சுனே தெரியல. ஒருவேளை மாடியில் துணி காய போட போச்சோ? ஏய் குப்பை தொட்டி, எங்க இருக்க? தோ இங்க இருக்கேங்க. எங்கடி போயிருந்த? இல்லைங்க, ஏத்த வீட்ல டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். என்னடி எல்லாருக்கும் 2 மாசத்துக்கு முன்னாடி வைரல் ஃபீவர் வந்துச்சு, இப்போ உனக்கு வந்துருச்சா? முதல்ல தள்ளி போ. என்னடி திருன்னு முழிக்கிற? ஏதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு இல்ல கேன்சர் வந்துருச்சுன்னு நல்ல நியூஸே என் காதுல சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, தலை குளிச்சு 46 நாள் ஆகுது. குழந்தை உண்டாயிருக்கேன். அதான் ஏத்த விட்டு டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாமேன்னு போனேன். சரி ஃபர்ஸ்ட் வந்து உட்காருன்னு சொல்றல. சரி, ஏன் மேல உட்காரம் கீழே உட்காந்துருக்க? இல்லைங்க, நான் எப்போவுமே கீழே தான் உட்காருவேன். அதுவும் இன்னைக்கு இப்போதான் வந்து உட்காடுறேன். இல்லைன்னா கதவு பக்கத்துலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்துப்பேன், தூங்கிப்பேன். ஏன் சோஃபால உட்காரலாம்ல? இல்லைங்க, நான் உங்க முன்னாடி எப்போ சோஃபாவில் உட்காந்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போ வரீங்க போகிறீங்க எதுவுமே என்கிட்ட சொல்கிறதில்ல. அதான் கதவு பக்கத்தில் உட்காந்தாலாவது உங்கள் சத்தத்தை கேட்டு கதவு திறக்கலாமேன்னு தான் உட்காந்துருப்பேன். நம்ம கல்யாணம் இவ்வளோ வருஷத்துல நான் உன குடும்பம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். உன்னை அடிச்சிருக்கேன், மிதிச்சிருக்கேன், திட்டிருக்கேன். ஏன் 10 வாட்டி உன் மேலே பாத்ரூமே போயிருக்கேன். கல்யாணம் இவ்வளோ வருஷத்துல நான் உன்னை பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. குப்பத்தட்டின்னு சொல்லி தான் உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கேன். நான் இவ்வளோ குடும்பப்படுத்தியும் நீ அதை தாங்கிக்கிட்டேன்னா அதுக்கு ஒரே காரணம் நான் உன் கழுத்தில் கட்டின தாலி தான். பட் அதையே நான் நிறைய வாட்டி உனக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன். உனக்கு என் மேலே கோவமே வந்தது இல்லையா? சத்தியமா உங்க மேல எனக்கு கோவமே வந்தது இல்லைங்க. எனக்கு குடும்பம்னா என்னன்னே தெரியாதுங்க. என்னை பெத்த அம்மாவே என்னை வேணான்னு குப்பைத்தொட்டியில் போட்டு போயிட்டாங்க. ஏதோ உங்க அப்பா மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால நான் உங்க ஆசிரமத்தில் வளர்ந்தேங்க. அதனால நீங்க என்னை குப்பைத்தொட்டின்னு கூப்பிட்டா எனக்கு உங்க மேல கோவம் வரலைங்க. என் முகத்துல ஒன்று கடிச்சதை விட அதிக முத்தம் தானே கொடுத்துருக்கீங்க. சரி, ஏதாவது பேசு. அது இல்லைங்க, என்கிட்ட நீங்க சரியா பேசினது கூட கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்கல, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் பெத்தம்மாவுக்கு என்னை பிடிக்காம தான் குப்பைத்தொட்டியில் போட்டாங்க. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகுறதே பெரிய விஷயம். எனக்கு நல்லா தெரியுங்க உங்க மனைவி ஆகிற தகுதி எனக்கு இல்லைன்னு. அதே சமயத்துல உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியலங்க. ஆமா, நான் இவ்வளவு திட்டிருக்கேனே, உனக்கு மனசு வலிக்கலையா? ஒரு தடவை கூட நீங்க திட்டும்போது எனக்கு மனசு வலிச்சது இல்லைங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா என் சின்ன வயசுல இருந்தே மற்றவங்க திட்டி திட்டி என் மனசு கல்லாயிடுச்சுங்க. ஆனா உடம்பு தான் ரொம்ப வலிக்கும். நீங்க திடீர்னு கண்ணத்துல அரைவீங்க, அப்ப எனக்கு காது கேட்காதுங்க. காது பயங்கரமா வலிக்கும். சில சமயம் நீங்க பேசுறது கூட எனக்கு சரியா கேட்காது. நீங்க என் தலையில கொட்டும்போது பயங்கரமா சில சமயம் தலை சுத்தும். ஆனா அதெல்லாம் என்னை கட்டி பிடிக்கிறப்ப எல்லா வலியும் மறந்து போயிடும். சில சமயம் செத்துடலான்னு கூட தோணுங்க. ஆனா உங்களை பத்தி நினைக்கும் போது நீங்க உங்க அப்பாவோட அநாத ஆசிரமத்துக்கு உங்க அம்மா அப்பாவோட வருவீங்க. அப்ப நான் உங்களை சின்ன வயசுல பார்த்திருக்கேன். அப்ப உங்களை பார்க்கறப்போ
பிறந்தா உங்களை மாதிரி பிறக்கணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் உண்மையை சொல்லணும்னா என்னையே அறியாம உங்களை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வேலை உங்க அப்பா என்ன உங்களுக்கு கட்டி வச்சிட்டாரு. அதனால நீங்க அடிக்கிறப்போ திட்டுறப்போ எனக்கு வலி பெருசாவே தெரியாது. ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். டேய் என்னடா பகல்லே வா. இனிமேல் ராத்திரி பகல் எல்லாமே ஒண்ணுதான் எனக்கு. சரி ஓகே, நைட் வரைக்கும் வெயிட் பண்ணு. நைட்டு கரண்ட் போயிடுச்சுன்னா இருட்டில் இருந்தேன், நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். ஆமா, கழுத்துல தாலிங்க உள்ள போட்டிருக்கேன். ஏன் வெளியே போடலாம்ல? இல்லடா, நீ 4 இடத்துக்கு போற வர, யாராச்சும் உன்னை தப்பா பேசிட்டாங்கன்னா அதுக்காக தான். சரி ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ குழந்தை உண்டா இருக்குன்ற விஷயத்த சொல்லிட்டியா? சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன், அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லடா, நம்மளோட உறவு சரியான உறவா தப்பான உறவான்னு எனக்கு தெரியல. ஆனா பின்னாடி குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களாம் என்னென்னவோ பேசி குழப்பி அதனால குழந்தை மனசு பாதிச்சிரும். அதான் குழந்தை பெத்துக்கலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். ஆனா எதுவா இருந்தாலும் உன்னோட முடிவு தான். சரி அதெல்லாம் விடு, உனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இருக்கா? ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை. உன்ன மாதிரி ஒரு பையன், என்ன மாதிரி ஒரு பொண்ணு. நீ ஆசைப்பட்டா 1 இல்ல 10 குழந்தை கூட பெத்து கொடுப்பேன். நமக்கு தான் நம்ம அம்மா அப்பா யாருன்னே தெரியாது. ஆனா நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு நம்ம 2 பேரும் நல்லா அம்மா அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இந்த இடமும் ஊரும் தடையா இருந்தா இந்த இடத்த நான் வித்துடுறேன். நம்ம வேற ஒரு ஊருக்கு போயிட்டு நம்ம குழந்தை நல்லபடியா வளர்க்கலாம். உன் முடிவு தான் என் முடிவும். இந்த கதையில அவங்க எடுத்த முடிவு கரெக்டு தான். இங்கிருந்து வெளியூர்ல போய் வாழ்ந்தாதான் அது நல்ல உறவா கள்ள உறவா அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நிம்மதியா வாழலாம். இங்க இருந்தா எல்லாரும் தப்பு தப்பா பேசுவாங்க. கரெக்ட். அவங்க எடுத்த முடிவு அது கரெக்டு தான். மணி இப்போ 9:35. நல்லா பாடி 8:35 தான் ஆகுது. ஏதோ ஒரு 35. என்னடா இன்னும் உங்க அப்பா ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டு ஆளை காணோம். இனியோட 46 நாள் ஆச்சு நீ என் வயிற்றுக்குள்ள வந்து. டாக்டர் நீ நல்லா ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. என்னையும் ஹெல்த்தியா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத, நீ நல்லபடியா வெளியே வருவ. சோ பொண்ணை சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏண்டா ஊருக்கு போய் எத்தனை நாள் ஆகுது? எப்ப வரேன்னா எவ்வளவு லேட்டா வந்திருக்க? வீட்டுல இருக்கவங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்ல? நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிருக்க தெரியுமா? நீ ஃபோனே எடுக்கல. சம்டைம்ஸ் கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன் ஃபோன் எதுவும் ரிப்பேரா? ஃபோன்ல ரிப்பேர் ஆகல, நான் தான் ரிப்பேர் ஆயிட்டேன். அடிக்கடி வாந்தி வருது, தலை சுத்துது. சரி அதை விடு. நீயா இந்த தடவை இவ்வளவு லேட்டா வந்திருக்க? அட உனக்கு விஷயமே தெரியாதா? நான் வெளியில் போகும்போது அப்பா கால் பண்ணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, முடிஞ்சா வர முடியுமான்னு கேட்டாங்க. சரி நானும் அப்பா கூப்பிட்றாங்க சொல்லிட்டு அம்மாவை பார்க்க ஊருக்கு போயிட்டேன். ஒரு 6 மாசம் முன்னாடி உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பெல்லாம் நீ போய் பார்க்கல. இப்போ உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே உடனே லீவ் போட்டு கிளம்பி போயிட்டியா? என்ன இருந்தாலும் அம்மா வேற அப்பா வேற இல்லை. அப்பான்றவங்க தான் செத்ததுக்கு அப்புறம் பையன் வந்து கொல்லி வச்சா போதும்னு நினைப்பாங்க. இதே அம்மான்றவங்க தான் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடையாவது தான் பையனை பார்த்துட்டு சாகணும்னு ஆசைப்படுவாங்க. ஓ அப்படியா? அப்ப சர்வேயர் சொன்னா கரெக்ட் தான். அப்படின்னா என் புள்ள எந்த நாட்டில் இருந்தாலும் நான் சாவறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருவான். அவனை பார்த்துட்டு தான் நான் சாவேன். என்னதான் இருந்தாலும் நான் 10 மாசம் சுமந்து பெத்தவல்ல. நீ குழந்தைன்னு ரொம்ப எங்குற.
அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு நான், எனக்கு நீ. அதனால எதுவும் கவலைப்படாத. நீ சொல்றது சத்தியமா எனக்கு புரியல. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, ஒருவேளை எங்க அம்மா அப்பா யாருக்காவது உடம்பு சரியில்லையா? இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டலில் என் கூட தான் இருந்தாங்க. இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணேன், நீ ஃபோனே எடுக்கல. அப்புறம் என்னடா எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. எங்கள் அம்மா அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலில் நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் என் உடம்பை நான் செக் பண்ணி பார்த்தேன். நமக்கு அந்த பாக்கியமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை மருந்து மாத்திரை கொடுத்து கூட சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்ற? எந்த டுபாக்கூர் டாக்டரை போய் பார்த்த? உனக்கு ஒரு குறையும் இல்லை, நீ நல்லா தான் இருக்க. நீ சரியான ஆம்பளை தான்டா. நான் சத்தியமா சொல்றேன், நான் குழந்தை உண்டாயிருக்கேன். இப்ப முடிவா என்னதாண்டா சொல்ற? நான் ஹாஸ்பிட்டல் போய் நமக்கு குழந்தை இருக்கான்னு செக் பண்ணது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீ வந்துட்டு குழந்தை உண்டா இருக்கான்னு சொன்னா அவங்க உன்னை பார்த்து காரி துப்புவாங்க. தயவு செஞ்சு இந்த குழந்தைய கழிச்சிரு. சத்தியமா சொல்றேன், இது உன்னோட குழந்தை தான். என்னால அபோர்ஷன் பண்ண முடியாது. நான் அபோர்ஷன் பண்ணா அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? நான் வேற ஒருத்தவனோட கள்ளக்காதல இருந்தேன்னு தானே அர்த்தம். நீ நல்லா யோசிச்சு பாருடா. நீ உள்ள வந்தோடனே ஏதோ செக் பண்ண, டெஸ்ட் பண்ண, அதுக்கப்புறம் தானே நான் சொன்னேன் குழந்தை உண்டாயிருக்கேன்னு. நான் உண்மையிலே கள்ளத்தொடர்புல இருந்தா ஏன் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல போறேன்? தெரியாம போய் அபார்ட் பண்ணிட்டு உன் கூட வாழ தெரியாதா? நீ குழந்தைய கழிச்சிட்டனா நான் உன் கூட வாழ்ற பத்தி யோசிச்சு ஒரு முடிவு சொல்றேன். இல்லைன்னா நான் வேற முடிவு எடுத்துருவேன். நமக்கு கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. இப்பதான் முதல் முறையா குழந்தை உண்டாயிருக்கேன். இப்ப போய் இதை அபார்ட் பண்ணோம்னா என்னால முடியவே முடியாது. நீ என்ன முடிவெடுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன சார் இது, மற்ற 2 கதையிலுமே அந்த கேரக்டர்ஸ் கன்சீவ் ஆனோடனே அப்படியே டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா இந்த கதையில மட்டும் ஏன் சார் இப்படி பண்றீங்க? எதுவாக இருந்தாலும் இது ஒரு கதை, நீங்க அதை முழுசா படிங்க, உங்களுக்கு அது புரியும். ஐயா சர்வேயர், தயவு செஞ்சு ஆபீஸ் வேலையை வீட்டுல பார்க்காதீங்க. நீங்க எங்கேயும் என்னை கூட்டிட்டு போலன்னா கூட பரவாயில்ல. நமக்கு நேத்தோட கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. தயவு செஞ்சு ஆபீஸ் வேலையை வீட்டுல பார்க்காதீங்க. இதெல்லாம் மலர நினைவுகள். என் வேலை விஷயமா நான் நிறைய பேரை மீட் பண்றேன். அதுல ஒரு சில கேரக்டரை என்னால் மறக்கவே முடியாது. அப்படி மறக்க முடியாத ஒரு சில கேரக்டரை பத்தி நான் கதையை எழுதி வச்சிருக்கேன். ஸோ இப்போ திடீர்னு அவங்கள பத்தி யோசிச்சேன், அதை எடுத்து படிச்சிட்டு இருக்கேன். ஓ, டைரி மாதிரி எழுதிட்டு இருக்கீங்களா? இல்ல, கதை மாதிரி எழுதியிருக்கேன். ஓ, அப்ப நான் அதை படிச்சு பார்க்கட்டுமா? கதையை படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதுல வர கேரக்டர்ஸை படிச்சதுக்கு அப்புறம் என்னாலே மறக்க முடியாது. ஆமா, இது மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா? இன்னும் ஒரு சில பேர் பத்தி கதை எழுதணும். இன்னும் கொஞ்ச நாள்ல எழுதிடுவேன். ஓ, ஆமா, நீங்க இந்த கதையில வரவங்கள நேர்ல பார்த்திருக்கீங்களா? இது கற்பனை கதை தான், பட் இதுல வர கேரக்டர்ஸ் எல்லாமே உண்மைதான். அதாவது அதுல வந்த அந்த குடும்பக்கார கணவர் இருக்காருல்ல, அவர் மனைவியோட இப்ப சந்தோஷமா வாழ்றது, இதெல்லாம் உண்மையான கதை தான். அதுக்கப்புறம் அந்த அனாதை பொண்ணு, அந்த பொண்ணு தன்னோட 3 வயசு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அதுவும் உண்மைதான். எனக்கு ஒரு டவுட், அந்த கதையில வர 2 பேரும் கூட பிறந்தவங்களா? இல்ல 2 பேரும் கூட பிறந்தவங்க கிடையாது, ஒரே வீட்டுல வளர்ந்தவங்க. ஓ, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் கூட இதை படிக்கிறப்போ ஏதோ தப்பான உறவா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆமா, நீங்க ஏன் இதை கதை மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க? கதை மாதிரி எழுதி வச்சா நம்ம கடைசி வரைக்கும் அது ஞாபகம் இருக்கும். ஓ, நான் கூட எங்க அம்மாவை மறக்க கூடாதுன்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தலையில பூ வாங்கி வச்சுப்பேன். இது நானே எனக்கு ஏற்படுத்திக்கிட்ட ஒரு பழக்கம். ஓ சரி, நான் வெளியே போறேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா பூ வாங்கிட்டு வாங்க. ஏண்டி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட கிடையாது, எதுக்கு உனக்கு பூ? உங்களுக்கு பிடிச்சிருந்தா பூ வாங்கிட்டு வாங்க. நான் பக்கத்துல இருக்க கடைக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போறேன், பூ எதுக்கு? இல்ல, நீ எப்பவும் வெளில போனா சொல்லிட்டு போக மாட்டியே. நீ என்ன பேசுறன்னு சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல. டேய் அறிவு கிட்ட முண்டோம், நீ கற்பனையா ஒருத்தர் பத்தி கதை எழுதிருக்கியே, அந்த கதையில வர டயலாக் தான் இது. இது கூட தெரியல. உனக்கு 1 வாரம் லீவு, எனக்கு வீட்டுல போர் அடிக்குது. உன் கற்பனை கலந்த உண்மை கதை எனக்கு ரொம்ப
சரி ஓகேடி, அப்ப நான் நடிக்க தயார். ஒரு முக்கியமான விஷயம், என்னதான் நம்ம அந்த கதையில நடிச்சாலும் நான் முதல்ல உன்கிட்ட காதல சொன்னேன். காலையில 7:20 மணிக்கு எப்போதும் போல நீ என்னை கட்டிப்பிடிக்கணும். அப்புறம் நீங்க என் கழுத்துல தாலி கட்டின நேரம் காலையில 9:35. அப்போ எப்பவும் போல கட்டிப்பிடிக்கணும். அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சது நைட்டு 10:10க்கு. எப்பயும் போல அப்பையும் கட்டி பிடிக்கணும். சரி ஓகே, இவ்வளவுதானே. நீயே மறந்தாலும் அதை நான் மறக்க மாட்டேன். என்னடா கடைக்கு போலையா? இல்ல, டைம் 7:20 ஆக போகுது, அதான். 7:20யா? ஹே, மணி 8 ஆக போகுது. ஏன் 8 மணிக்கு நான் கட்டிப்பிடிக்க கூடாதா என்ன? அதெல்லாம் நீ கட்டிப்பிடிக்கலாம். என்னடா டல்லா இருக்க? என்னாச்சு? இல்ல, படம் எடுக்கிறதா என்னோட கனவு. பட் நம்ம இந்த ஸ்டூடியோ வித்துட்டு வேற ஒரு ஊருக்கு போக போறோம், அதுவும் சந்தோஷத்துக்காக. இப்போ இந்த ஸ்டூடியோ விற்கிறதுனால எனக்கு பணம் கிடைக்க போகுது. இருந்தாலும் எனக்கு படம் எடுக்கிற ஆர்வம் இல்லை. என்ன கதை? அது வந்து ஒரு சர்வே பத்தியும் ஒரு கோவக்கார ஹஸ்பண்ட் பத்தின கதை. ஓ சரி, நம்ம இந்த ஸ்டூடியோ விட்டு போக இன்னும் 1 வீக் டைம் இருக்குல்ல? ஏண்டா சினிமால தான் நடிப்பியா? ஏன் என் கூட நடிக்க மாட்டியா? நீ எனக்காக சினிமா நடிப்பு எல்லாம் விட்டுட்டு வரேன்னா எனக்கு சந்தோஷம்தான். ஒரு நல்ல படமா இருந்தா அது எனக்கு பெருமையா இருக்கும். டுபாக்கூர் படமா இருந்தா எனக்கு அது பிடிக்காது. சரி, நீ கதை என்னன்னு சொல்லு, அப்புறம் பாத்துக்கலாம். சார், இந்த கதையில நான் நடிக்கிறேன் சார். என்னம்மா, கதை நீ முழுசாவே படிக்கல, அதுக்குள்ள நடிக்கிறேன்னு சொல்ற? இல்ல பரவாயில்ல, எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு சார். சரி ஓகே, நான் சொல்லி அனுப்புறேன். ஓகே சார். சிதறிய பக்கங்கள். இந்த கதையில அந்த பொண்ணு ஆல்ரெடி அந்த கிளைமேக்ஸை படிச்சுட்டாங்க. ஆனால் படித்த அவங்களுக்கு இதுதான் அந்த கிளைமேக்ஸ்ன்னு தெரியுமான்னு தெரியல, இல்லைனா என்கிட்ட சொல்லலையான்னு தெரியல. ஆனால் ஒரு சர்வே படி பொதுவாக 90-95% மக்களுக்கு கதை இப்படி தான் போகும், கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும்னு தெரியும். நீங்களும் அதில் ஒருத்தங்க. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் கன்சீவ் ஆகி 4 மாதம் ஆயிடுச்சு. நான் எப்போ கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொன்னேனோ அப்போலேருந்து நீங்கள் பேசுறதே இல்லை. ஒன்று எனக்கு கோவத்தில் கொன்னுடுங்க, இல்லைனா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வேற யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க. நானே உங்ககிட்ட வந்து பேசலாம்னு நினச்சேன், நீயே வந்து பேசிட்ட. எனக்கும் இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல, நிம்மதியாகவே இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் செத்துடலான்னு கூட யோசிக்கிறேன். என்னை நீங்கள் சந்தேகப்பட்டதுலேருந்து என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, பேச முடியல. ஏன் என் அம்மா போயிட்ட கூட என்னால் சரியாக பேச முடியல. நீங்கள் எழுதின கதையில் அந்த 2 கேரக்டர்ஸில் அந்த புருஷன் அவளை கொடுமைப்படுத்துவான் பயங்கரமா. ஏன் அவன் முகத்தில் பாத்ரூம் கூட போவான். இவ்வளோ கொடுமை தாங்கிக்கிட்டு இவ இருக்காளேன்னு எனக்கும் தோணுச்சு. ஆனால் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அவன் ஒரு நாளும் அவளை சந்தேகப்பட்டு பேசினது இல்லையே. அந்த ஒரு காரணம் போதுமே அவன் கூட வாழ்றதுக்கு. ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட கால் பண்ணி கூட பேச மாட்டுறாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நான் தான் வெளிநாடு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் ஃப்ளைட். நீங்கள் எப்போ வெளில போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறீங்க. ஆஃபீஸ் விஷயமா எங்கேயாவது வெளியூர் போனால் கூட என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறீங்க. இப்போ கூட நான் பேசலனா நீங்கள் வெளிநாடு போகிற விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல? ஒன்று என்னை கொண்டு போட்டுருங்க, இல்லைன்னா நீங்கள் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போங்க. உண்மையை சொல்கிறேன், என்னால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது. என் கூட வந்து நீ என்ன பண்ண போற? நீ அங்கே வந்தாலும் நான் அவனை திரும்பி கூட பார்க்க போகிறதில்ல. ஒன்று இங்கே இரு, இல்லாட்டி உங்கள் அம்மா வீட்டு கிளம்பு. நம்ம மேரேஜ் அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச்டு மேரேஜ். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது லவ் மேரேஜ். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உங்க கூட தான். அந்த கதையில் அந்த 2 பேர் உறவும் சரியான உறவா இல்லை தப்பான உறவா எதுவுமே தெரியாது. ஆனால் அவளுக்காக அவர் ஊரை விட்டு கூட்டு போய் அவளை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கலையா? நம்ம மேரேஜ் லவ் மேரேஜ். எங்க வீட்டில் என் அம்மாவும் தப்பா பேசுறாங்க, உங்க வீட்லயும் தப்பா பேசுறாங்க. நீங்க ஏன் என்னை கூட்டிட்டு வெளியூர் போய் வாழக்கூடாது? நம்ம போயிடலாம் இங்க இருந்து. அந்த கதையில் அவங்க நல்ல உறவா கள்ள உறவான்றதை தாண்டி அவன் வயிற்றுல வளர குழந்தை அது அவனோடது. அந்த குழந்தை யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் அந்த பொண்ணை ஊரை விட்டே கூட்டு போனான். இதுக்கு மேல என்னை பத்தி பேசி கேவலப்படுத்தாத.
அந்த ரிப்போர்ட்டை நம்பி உங்க அம்மா அப்பாவும் எங்க அம்மா அப்பாவும் தான் தப்பா பேசினாங்க. ஆனா நீ வெளிநாடு போனா இந்த ஊரே என்ன தப்பா பேசும். சரி பேசட்டும், பரவாயில்ல, யார் என்ன வேணாலும் பேசட்டும். ஆனா என் வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தைக்காக ஒரு 25 வருஷம் என் கூட வாழ்வீங்களா? சரி, அது என்ன 25 வருஷம்? அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இருங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா கூட நீங்க உடனே என்னை விட்டு போயிடலாம். எனக்கு நம்ம குழந்தை என்னை பத்தி தப்பா நினைக்க கூடாது. 25 வருஷன்றது ரொம்ப ஜாஸ்தி. வேணா உனக்காக ஒரு 2-3 வருஷம் உன் கூட இருக்கேன். 2-3 வருஷங்கிறது ரொம்ப கம்மி. நீங்க என் கூட ஒரு 15 வருஷமாவது என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். 15 வருஷம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஏதோ உனக்காக 3 வருஷம் வேணா என்னால் உன் கூட இருக்க முடியும். சரி, என் தலையெழுத்து, உங்க இஷ்டம். இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட கெஞ்ச முடியாது. இந்த 3 மாசமா நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதே உன்னால் தாங்கிக்க முடியல. நீ எப்படி என் கூட 3 வருஷம் பேசாமல் இருப்ப? நீங்க என் கூட இருக்கீங்க, அதுவும் இல்லாம நம்ம குழந்தை என்ன தப்பா நினைக்காது. எனக்கு அது போதும். ஏங்க அது காஃபிங்க, இப்படி குடிக்கிறீங்க? சூடே இல்லடி. ஆமா, நீ குழந்தை உண்டா இருக்கிறத எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டியா? மாமா எங்கேயோ வெளியூர் போயிருக்காராம், ஃபோன்ல பேசினேன். நான் கன்சீவ் ஆயிருக்கிற விஷயத்த சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு படம் எடுக்க எத்தனை கோடி வேணாலும் தரேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அந்த பணம் எனக்கு வேணான்னு சொல்லிடு. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்லை, இது ஒன்றும் நான் அவர் மேலே இருக்க கோவத்தினால சொல்லலை. அவர் இடத்துல இருந்து யோசிச்சு சொல்கிறேன். ஊரில் அவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அனாத ஆசிரமத்தை கூட நடத்துகிறாரு. அவர் பையன் நான் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறது ஒருவேளை அவருக்கு பிடிக்கல போல, ஏதோ ஒரு காரணம். சினிமா எடுக்கிறது உங்களுக்கு ஆசை, கனவு. ஏன் திடீர்னு பணம் வேணான்னு சொல்றீங்க? நாளைக்கு நமக்கு பிறக்க போகிற குழந்தை எனக்கு பிடிக்காத ஏதோ ஒரு பிஸ்னஸ் செஞ்சால் கண்டிப்பாக நான் அதுக்கு பணம் தரமாட்டேன். அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவுக்கும் நான் எடுக்க போகிற படம் பிடிக்கல போல. இப்போ தான் அதை நான் ஒரு அப்பாவை உணர்ந்து சொல்கிறேன். என்னடி அப்படி பார்க்குற? நீங்க பணம் வாங்க மாட்டீங்கன்னு மாமா சொன்னாங்க. நீங்க படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் 8 வயசுலேருந்து ஆசிரமத்தில் கணக்கு எழுதினேன் இல்லைங்களா, அந்த பணம் ஒரு 10,12,000 என் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு மாமா சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் வேணா அதை வச்சு படம் எடுங்களேன். அது நம்ம பணம் தானே. உங்கள் ஆசை கனவுலாம் நிறைவேறின மாதிரி இருக்கும். அப்பா கிட்ட பணம் வாங்க எனக்கு பிடிக்கல, ஆனால் உன்கிட்ட சாரி, நம்ம பணத்தில் வேணா படம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எனக்கு தெரியும், எங்கள் அம்மா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா உங்களை அடிக்க வந்தாராமே. உங்களை தான் கேட்குற, சொல்லுங்க, என் அப்பா உங்களை அடிக்க வந்தாரா? பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும். என்ன கூட்டிட்டு போவே இல்லை, நீங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. எங்க அப்பா வேற உங்களை அடிக்க வந்திருக்காரு. நான் என்ன ஏதுன்னு போய் கேட்டு வருவேன். அப்போ நீ குழந்தை கழிச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இங்க பாருங்க, அபார்ஷன் பண்ணுன்னு இன்னொரு முறை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். வேற யாரும் அப்படி அபார்ஷன் பண்ணுன்னு சொன்னா அவங்களுக்கு மரியாதை கேட்டுரும், சொல்லிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஊர்ல என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க. ஊர்ல நடந்த பத்தி உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. ஏங்க இப்படி புரியாம பேசுறீங்க? எங்க அப்பா வேற உங்களை அடிக்க வந்திருக்காரு, நான் கேட்காம யார் கேட்பா? நீங்க சொல்லலைன்னா பரவாயில்ல, என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். நீ ஒன்றும் ஃபோன் பண்ண வேணாம். நீ குழந்தை உண்டா இருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் என்னோட ரிப்போர்ட் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம 2 பேர் ஃபேமிலிக்கும் பயங்கரமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. சம்மந்தப்பட்டவ நான் இல்லாம பஞ்சாயத்து என்ன வேண்டியிருக்கு? ஏண்டி, குழந்தைய கலக்கணும் யாராவது சொன்னா மரியாதை கேட்டுன்னு நீ சொல்ற, உன்னை எப்படி நான் கூட்டிட்டு போக முடியும்? ஏன் உங்க ரிப்போர்ட் தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்லலையா? நீ இப்படி கேட்பேன்னு தெரியும். இந்த ஊரில் பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் மறுபடியும் டெஸ்ட் எடுத்திருக்கேன். மறுபடியும் டெஸ்ட்டில் எனக்கு குழந்தை பிறக்காம தான் வந்திருக்கு. உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. என் வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களோட தான். அதை விடுங்க. எங்க அப்பா ஏன் உங்களை அடிக்க வந்தாரு? அடிச்சாரா, அடிக்க வந்தாரா? நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு சொன்னேன், அதுக்கு உங்கள் அப்பா என்னை அடிக்க வந்துட்டாரு. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, உங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்தா தடுத்தாங்க. பெத்த பொண்ணை யார் தப்பா பேசினாலும் கோவப்பட தான் செய்வாங்க. அவர் உங்களை அடிக்க வந்தது கரெக்டு தான். அதே சமயத்தில் என் மக தப்பு பண்ணிட்டா, அவளை மன்னிச்சிருங்கன்னு எங்கள் அப்பா உங்கள் காலில் விழுந்திருந்தாங்க. செத்தாலும் இந்த ஜென்மத்தில் அவர் மூஞ்சில முழிச்சிருக்க மாட்டேன். நான் வருத்தப்படுறதெல்லாம் எங்கள் அப்பா இன்னும் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்கலையே.
ஏங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி நீங்க பேசலன்னா பரவாயில்ல, நான் பேசுறதையாவது கேளுங்க. நான் என்னைக்கு கன்சீவ் ஆனேன்னு சொன்னேனோ அதுலேருந்து நீங்க என் கூட பேசுறதே கிடையாது, என்ன தொடர்றதும் கிடையாது. ஆனா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே வேணுங்கிறத வாங்கி போட்டுடுறீங்க. நான் பண்ற சமையலை கூட நீங்க சாப்பிட்றதில்ல. சரி நான் விஷயத்துக்கு வரேன். முதல்ல உங்ககிட்ட என் காதல் சொன்ன நாள் இது. நான் கூட ரொம்ப கற்பனை பண்ணிட்டேன். நான் ஒருவேளை செத்துட்டா கூட வருஷம் வருஷம் என் ஃபோட்டோவுக்கு பூ வாங்கி போடுவீங்கன்னு நினச்சேன். சரி நீங்கள் வேணா என் காதலை மறந்துருக்கலாம். நான் என் காதலை மறக்கவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன். அந்த கொடுமைக்கார புருஷன் அவன் பொண்டாட்டி மேல பாசம் வைக்கல, நம்பிக்கை வச்சிருந்தான். அவன் ஒரு நாளும் தனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு. அந்த நம்பிக்கை என்னைக்கு இருந்தாலும் பாசமா மாறிடும். ஆனா நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்க, நம்பிக்கை வைக்கல. நான் எதிர்பார்த்தது பாசத்தை இல்ல, நம்பிக்கையை தான். நீங்க அந்த ரிப்போர்ட் தப்புன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா நீங்க இப்ப வரைக்கும் அந்த ரிப்போர்ட் தப்புன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. பொண்டாட்டி புருஷன் மேல பாசமா இருக்கலாம், ஆனா புருஷன் பொண்டாட்டி மேல பாசமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் மேல நம்பிக்கையா இருக்கணும், அது போதும். ஏங்க நான் உங்க பக்கத்துல உட்காரட்டுமா? ஆசையா இருக்கு. நீங்க முதல்ல குழந்தைய அபார்ஷன் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றத பத்தி அப்புறம் யோசிக்கலான்னு சொல்லியிருந்தீங்க. நான் அதை அப்ப கேட்கல. ஆனா இப்போ குழந்தைய அம்மா வீட்டில் விட்டுருக்கேன். இனிமே அவளை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. குழந்தைக்கும் 1 வயசு ஆயிடுச்சுப்போ. நான் பச்சையா சொல்றேன், என்னால் ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. நம்ம சேர்ந்து வாழலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப மணி 7 ஆகுது. என் கூட வாழ்றீங்களா இல்லையான்னு 10 மணிக்குள்ள எனக்கு என்னன்னு முடிவு சொல்லணும். உங்களுக்கு ஓகேனா நான் இப்பவே ரெடி தான். இல்லை 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நான் உங்களை மயக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவேன். மணி 7:20 ஆச்சு. மணி 9:35 ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் நீங்கள் மயங்க மாட்டீங்கன்னு தெரியும். எல்லாம் பார்த்து சலிச்சு போன உடம்பு தானே. மணி இப்போ 10 ஆக போகுது. உங்களுக்கு வெளியே ஏதாவது வேலை இருந்தால் போயிட்டு வாங்க. நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். சரி, உண்மையிலே இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஒரு நிமிஷம். உங்களுக்கு சம்மதம்னா
வரப்போ பூ வாங்கிட்டு வாங்க. உங்க பக்கத்துல உட்காரலாமா? ம். ஏங்க பூ வாங்கிட்டு வரலையா? பூ வாங்கணும்னு தோணலை. யாரும் என்கிட்ட பூ வாங்கி கொடுத்து உன் கூட வாழணும்னு சொல்லலை. நானும் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். என்னாலையும் என் ஆசை அடக்க முடியல. 3 வருஷம் உன் கூட வாழ்றேன்னு சொல்லியிருந்தேன். அதில் 1.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. புரியுது. இன்னும் 1.5 வருஷம்தான் நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ போகிறோன்னு சொல்கிறீங்க. எனக்கும் ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஒரு நிமிஷம். 2 பேரும் ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் ஒன்று சேர போகிறோம். ஆனால் நீங்கள் பேசின வார்த்தையை மறக்க முடியல. எனக்கு இந்த வெளிச்சம் பிடிக்கல. லைட் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இருட்டிலே வாழலாம். இனிமே பகலில் எதுவும் வேணாம். ஒரு நிமிஷம். எப்பயும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்ப என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. இப்பயும் அதே மாதிரி ஹக் பண்ணுங்க. நான் வேணா கண்ணை முடிக்கிறேன். டேய், ஆஃபீஸ் போடா. என்னங்க, படம் எடுக்க பணம் தரேன்னு சொல்லியிருந்தேன், எதுவுமே சொல்லலை. இல்லை, அது நான் ஒரு மசாலா படமாக எடுக்கலாம்னு நினச்சேன். அதில் 6 பாட்டு, 4 சண்டை, கொஞ்சம் ரொமான்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம்னு யோசித்தேன். பட் இப்போ இருக்க பணத்தை வச்சு அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஸோ அதான் என்ன கதை எழுதலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு குழப்பமும் வேணாம். இன்னைக்கு காலையில் தான் மாமாவை பார்த்தேன். அவர் படம் எடுக்க ஏதாவது பணம் வேணுமான்னு கேட்டார். நான் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டேங்கன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. சரி, ஓகே, பணம் தான் வேணாம், கதை தரட்டுமான்னு கேட்குறாரு. என்னது, எங்கள் அப்பா கதை தரேன்னு சொன்னாரா? சின்ன வயசுலேருந்தே நான் ஆசிரமத்தில் கணக்கு எழுதுனதுனால உங்கள் அப்பா ஒரு 10 லட்சத்துக்கு மேலே என் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு சொன்னார். அதை உங்ககிட்ட கொடுத்து படம் எடுக்க சொன்னதே அவர் தான். ஸோ அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இந்த அமௌண்ட்டில் படம் எடுக்கலான்னு. எனக்கு என்னமோ நீங்கள் அவரை போய் பார்க்குறது நல்லதுன்னு தோணுது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல கதையை கொடுப்பாரு. கண்டிப்பாக நீ சொல்கிறதுனால எங்கள் அப்பா போய் நான் பார்க்க போகிறேன். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவர் கதை கொடுத்தா நான் கண்டிப்பாக நான் அது படமாக எடுக்கிறேன். சரி, கொஞ்சம் முன்னாடி வாயேன். நான் அப்பா போய் பார்த்துட்டு வரேன். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நீ ஏந்திரி, நான் உனக்கு ஒரு சீன் சொல்கிறேன். நீ அங்கேருந்து வா, நான் இங்கே உட்காந்துட்டு இருப்பேன். உட்காந்துட்டு இருக்கும்போது காலால் நல்லா எட்டி வச்சுட்டு, டேய் நான் வந்துட்டு இருக்கும்போது எப்படி உட்காந்துருக்கேன், ஏந்திரா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேளு. ஏங்க, இதெல்லாமா உங்கள் படத்தில் சீனா வருது? அப்படிதான் சீன் வரும். நீ ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு வா. போ போ. ஏங்க, வரலாமா? உள்ள வா. என்னடி உதைக்க சொன்ன பக்கத்துல வந்து உட்கார்ற? போங்க. நடிப்புக்கு கூட என்னால் உங்களை மிதிக்க முடியாது. உங்கள் கதையில் நடிப்பாங்களே கதாநாயகி, அவங்கள நடிக்க சொல்லுங்க. அன்னைக்கு அப்படி தான் சொத்தை பற்றி பேச சொன்னீங்க. ஏதோ நானா பேசினேன். என்னால் அதெல்லாம் முடியாது. அடிப்பாவி, உன்னை எவ்வளோ குடும்பப்படுத்திருக்கேன். அட்லீஸ்ட் உன்ட்டு அடிவங்க மாதிரி நடிக்கவா செய்யலன்னு பார்த்தா இப்படி சொதப்பிட்டியே. வேணா ஒன்று பண்ணுறேன். நான் அங்கேருந்து நடந்து வரேன். வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு முத்தம் கொடுத்துட்டே இருக்கேன். அப்படி வேணா நடிக்கிறேன். இது ஒரு ஃபேமிலி படம்டி. நீ விட்டா படம் ஆக்கிடுவ போல. இதுவும் ஃபேமிலி படம் தாங்க. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தனியாக இருந்தா என்ன நடக்கும்? அதுதான். அதுக்கு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? என்னடி, என்னாச்சு? அப்பா சொத்தெல்லாம் உன் பேர்ல மாத்திட்டாங்களா? எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாற்றியாச்சு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து கூட போட்டாச்சு.
இனி யாரும் எதுவும் பண்ண முடியாது. வெரி குட். சொத்தெல்லாம் உன் பேரில் மாற்றிடுவாங்கன்னு தெரியும். ஆனால் எங்கே அந்த அநாத ஆசிரமத்தை ட்ரஸ்ட்டாக மாற்றிடுவாங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதான் உங்கள் அப்பா எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதிட்டாரே, அப்புறம் எதுக்குங்க? இல்லடி, நான் சொல்கிறத கேளு. அந்த ஆசிரமத்தை மட்டும் ட்ரஸ்ட்டாக மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். அதான் உங்கள் அப்பா எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதிட்டாரே, அப்புறம் எதுக்குங்க? என்னடி சொல்கிற? இப்பதான் எல்லா சொத்தும் என் பேர்ல இருக்குல்ல, எட்ரா கைய. இனிமே என் முடிய தொடரதா இருந்தா கூட என் அனுமதி வேணும். தள்ளி நில்லுடா. இப்ப எல்லா சொத்தும் என்கிட்ட இருக்கு. வக்கீல் ஓ நாய் தான், ஆனா நாய் யார் பிஸ்கெட் போட்டாலும் சாப்பிடும்ல. என்னை அடிப்ப மிதிப்ப, இவ்வளோத்தையும் தாங்கிட்டு இருந்தேனா எதுக்கு? உன்னை விட நான் புத்திசாலிடா. போய் கேளு உன் வக்கீல்கிட்ட, புரியும். உன் வக்கீல் உன்னை தேடி வரமாட்டான். இந்நேரம் அவன் எங்கேயாவது போய் நல்லா செட்டில் ஆயிருப்பான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன். சொத்தெல்லாம் யார் பேரில் இருக்குன்னு உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. உன்னால் எனக்கு எதுவும் பண்ண முடியாது. ஐயோ, நான் பாட்டுக்கு எதேதோ பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஃபில்மோட டயலாகை விட அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன். சாரி சாரி சாரி, என்னை மன்னிச்சிருங்க. ஆஃபீஸ் விஷயமா 15 நாள் நான் கேம்ப் போகிறேன். வந்து ஒரு 5 நாள் உன் கூட இருப்பேன். அநேகமாக அதான் நான் கடைசியாக உன் கூட இருக்கிறதா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வெளிநாடு போயிடுவேன். செல்லும், இன்னையோட 40 நாள் ஆச்சு. நீ வயிற்றுல ஆரோக்கியமாக இருக்க. உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். உங்கள் அக்காவை பாட்டி வீட்டில் விட்ட மாதிரி உன்னை நான் விட்டுட மாட்டேன். உங்கள் அப்பா இல்லைன்ற குறைய தவிர்த்து உன்னையும் அக்காவையும் நல்லா பார்த்துப்பேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் உங்கள் அப்பா முன்னாடி காட்டி கொடுத்துறாதடா. என்னங்க, மாமாவை பார்த்தீங்களா? கதை எதுவும் கொடுத்தாரு அவரு? நேற்று நீ சொன்ன மாதிரி அப்பா போய் பார்த்தேன். சரி போடா, நான் கதையை கொடுத்துட்றேன்னு சொன்னார். நீ காலைல நீ ஆசிரமத்துக்கு போயிட்டல்ல, நானும் வீட்டுக்கு பின்னாடி இருந்தேன். திடீர்னு உள்ள வந்து பார்த்தா இந்த கதை கீழே கடந்தது. உண்மையே சொல்லப்போனால் சதறி கடந்தது. இது எங்கள் அப்பாவோட கையெழுத்து தான். ஒவ்வொரு சீனையுமே தனித்தனியாக பின் பண்ணி வச்சுருக்காங்க. பட் எதுலேயுமே சீன் நம்பர் போடல. அதனால இதில் எது ஃபஸ்ட்டு வரும் எது அப்புறம் வரும்னு எனக்கு தெரியல. இந்த கதையை படித்தா புரியும் இல்லையா? கண்டிப்பாக உங்கள் அப்பா சீன் நம்பர்லாம் போடாமல் இருக்க மாட்டார். அப்படி போடலன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். இல்லை, உண்மையிலே இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நான் மட்டும் பணத்தை வச்சு இந்த கதையை எடுக்கலாம். ஆனால் என்னன்னு தெரியல, அப்பா சீன் ஃபுல்லாக இந்த ஒரு இடத்துல மட்டும் நடக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. வெளியே ஒரு சீன் கூட இல்லை. அது மட்டும் இல்லடி, இந்த கதையில் மொத்தம் 3 கதை வருது. 3 கதையிலையும் ஒரே ஒரு ஜோடி தான் நடிக்கிறாங்க, வேற யாரும் நடிக்க முடியாது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 3 ஜோடிக்கும் பேரும் கிடையாது. ஏங்க, 3 கதையிலையும் ஒரே ஜோடி தான் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இதில் எந்த கேரக்டருக்கும் பேரும் இல்லை. யார் எந்த கேரக்டரில் நடிக்கிறாங்கன்னு எப்படி தெரியும்? நான் வேணா மாமாட்ட கேட்கவா இதை பற்றி? இல்லை, கேட்க வேணாம். சின்ன வயசில் கணத்தில் அப்பா நீச்சல் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு வாட்டி திடீர்னு கணத்தில் எனக்கு தூக்கி போட்டார். நான் தத்தக்கா புத்தக்கான்னு எப்படி நீச்சல் அடித்து வெளியே வந்துட்டேன். இப்பயும் அதே மாதிரி தான். இந்த கதையை என் கையில் கொடுக்காம கீழே வீசி அடிச்சிருக்காரு. அதாவது செதறி அடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எனக்கு புரிஞ்சிருச்சு கதைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு. சிதறிய பக்கங்கள். இந்த கதையில வர ஒவ்வொரு சீனும் மாறி மாறி வருது. அப்படி மாத்தி மாத்தி வந்தா நல்லா இருக்கும் தான் உங்க அப்பா உங்க கையில கொடுக்காம இப்படி செதறி அடிச்சிருக்காரு. அப்படி செதறி கிடக்கிறத நீங்க படமா எடுத்தா எது ஃபர்ஸ்ட் சீனு எது கிளைமேக்ஸ் சீன்னே தெரியாது. கரெக்ட். சிதறி இந்த பக்கங்களை நான் அப்படியே ஒரு படமாக எடுக்க போகிறேன். இன்னும் சொல்லப்போனால் இதை ஃபுல்லாக படிச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்டு செல்வராஜ் சதாசிவமுக்கு கால் பண்ணேன். இந்த கதையை பற்றி சொன்னேன். அவர் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு.
இதில் வர 3 கேரக்டருக்கும் 3 டிஃப்ரெண்ட் லைட்டிங் கொடுத்துடலாம். ஸோ ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக புரியும்னு சொன்னார். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இன்னும் 1.5 வருஷம் இந்த மாதிரி இருட்டில் தான் வாழ போகிறோமா? இல்லை, நீங்கள் பேசினதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. இருந்தாலும் என்னால் ஆசையை கட்டுப்படுத்த முடியல. அதனால தான். இது மட்டும்தான் காரணமா? இதில் வேற எதுவும் இருக்குமா எனக்கு தோணுது. காரணம் இருக்குது. ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை. உன்னை மாதிரி ஒரு பையன், என்னை மாதிரி ஒரு பொண்ணு. என்ன தான் நம்ம இருட்டில் வாழ்ந்தாலும் இந்த 1.5 வருஷத்தில் நான் திரும்பி குழந்தை உண்டாக வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி நான் குழந்தை உண்டாயிட்டேன்னா அதை காரணம் காட்டி நீங்கள் வெளிநாடு போகிறத நான் தடுக்க மாட்டேன். நீ என்கிட்ட 3 வருஷம் சேர்ந்து வாழலாமான்னு கேட்ட. இன்னியோட அந்த 3 வருஷம் முடியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க. ஆஃபீஸ் விஷயமா 15 நாள் நான் கேம்ப் போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போனேன். திருப்பி வந்து உன் கூட ஒரு 5 நாள் வாழலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் அம்மாவை பார்க்க போயிட்டேன். அம்மா கிட்டே நம்ம பெரிய போகிறத பற்றி சொன்னேன். அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. நீ எனக்கு கண்டிப்பாக துரோகம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கும் உன் மேல் நம்பிக்கை இருக்குது, நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டேன்னு. அதனால தான் இந்த வாட்டி வேறு டாக்டர்கிட்ட போயிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தேன், குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டியும் நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு தான் வந்திருக்கு. ஒரு நிமிஷம், நான் இப்போ குழந்தை உண்டாயிருக்கேன். போன வாட்டியும் என் மெடிக்கல் ரிப்போர்ட்டு நம்ம குழந்தை பிறக்காது தான் வந்திருக்கு. அப்பயே நீ குழந்தை உண்டாயிருந்த. இந்த வாட்டியும் வந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு தான் வந்திருக்கு. பட் இப்போ நீ குழந்தை உண்டாயிருக்க. இந்த முறை சத்தியமாக நான் உன் மேலே சந்தேகப்படலை. இந்த வாட்டி நான் சந்தேகப்படுறது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் மேலே. ஆனால் அதுக்கும் ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. சில பெண்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ என்னோடய மெடிக்கல் ரிப்போர்ட் தப்பு தான். நான் உன் மேலே சந்தேகப்பட்டதும் ரொம்ப தப்பு தான். என்னை மன்னிச்சிரு. இனிமே மன்னிக்க என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிய போகுது. நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சாதான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் போங்க, உங்களை நான் தடுக்க மாட்டேன். தாராளமாக நீங்கள் போகலாம். இப்போ நான் 2வது குழந்தை உண்டாயிருக்கேன். இதை காரணம் காட்டி நான் உங்களை வெளிநாடு போகிறத தடுக்க மாட்டேன். நீங்கள் தாராளமாக போகலாம். இல்லைன்னா நான் போகிறேன். வீட்டை விட்டு நீ எங்கேயும் போவேனா? தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. என்னை மன்னிச்சிரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கும் உங்களை விட்டு பெரிய மனசு இல்லை. இவ்வளோ தூரம் பிரச்சனையானதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது சரி வராதுன்னு எனக்கு தோணுது. அப்படியே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் அது சம்பிரதாய வாழ்க்கையாக தான் இருக்கும், சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்காது. சத்தியமாக இந்த வாட்டி உன் மேலே எனக்கு சந்தேகமே இல்லை. வேணும்னா உன் வயிற்றில் விளையாடுற நம்ம குழந்தை மேலே நான் சத்தியமாக சொல்கிறேன். அப்படியும் இல்லையா நம்ம மூத்து பொண்ணு மேலே சத்தியமாக சொல்கிறேன். நம்ம பழையபடி வாழலாம். எனக்கு உங்கள் மேலே பழைய மாதிரி காதல் பாசம் அதெல்லாம் வருமானு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவேன். மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சந்தோஷமான வாழ்க்கை இருக்காது. நீ சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழ்ந்தால் அது ஒரு கேஷுவல் லைஃபாக தான் இருக்கும். கண்டிப்பாக பழையபடி காதல் பாசம் சந்தோஷம் இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகலாம். பட் இப்போ நம்ம சரியான முடிவெடுக்கலைன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை பாதிக்கும். நானும் அதை தான் யோசிக்கிறேன். உங்கள் மேலே எனக்கு பயங்கர கோவம்தான். ஆனால் என்னால் சரியாக முடிவெடுக்க முடியல. நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். நான் உன்னை சந்தேகப்பட்டது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நீ என் மேலே வச்சுருக்க பாசம் என்னை மன்னிக்கலாம். அதுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆகலாம். அப்படி இல்லைனா கூட நான் உன் மேலே சந்தேகப்பட்டது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு கூட நீ சில வருஷம் கழிச்சு சொல்லலாம். முடிவாக என்ன சொல்ல வரீங்க? இப்போ நம்ம எந்த முடிவும் எடுக்க வேணாம். பழையபடி நம்ம ஒன்றா வாழலாம். ஒரு 5 வருஷம் கழித்து நம்ம என்ன முடிவு வேணால் எடுத்துக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேளை உனக்கு நிம்மதி இல்லைன்னு என்கிட்ட நீ சொன்னா அன்றைக்கி நம்ம பிரிஞ்சிடலாம்.
நான் உங்கள் கூட வாழ சம்மதிக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், எப்பவும் போல் இருட்டில் தான் வாழணும். ப்ரொடியூசர் மேடம், கதை ரெடி. முறைப்படி ப்ரொடியூசர் மேடம்கிட்ட கதை சொல்லணும். நான் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா நீங்கள் படம் எடுங்க. என்னங்க இது ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க? இது உங்கள் அப்பாவோட கதை, நீங்கள் இதை படமாக எடுங்க. எனக்கு சினிமா பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் நான் சினிமா தியேட்டர் பக்கமே போனதில்லை. என்ன இருந்தாலும் நான் ஒரு டேரக்டராக உங்ககிட்ட ஒரு கதை சொல்லி அதை ஓகே பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ஐயோ அதெல்லாம் வேணாங்க. சரி ஓகே, ப்ரொடியூசராக நீ கதை கேட்க வேணாம். என் படத்தில் சான்ஸ் கேட்டு வர ஹீரோயின் மாதிரி நீ உள்ளவா. அட்லீஸ்ட் அப்பயாச்சும் நான் சொல்கிற கதை உனக்கு புரியும். ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க. ப்ளீஸ், எனக்கு கதையெல்லாம் கேட்க டைம் இல்லை. ஆசிரமம் வேற போகணுன்னா. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி மட்டும் கதை கேளு. எதுக்கு இதுக்கெல்லாம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு இருக்கீங்க? சரி, உங்களுக்காக. சார் சார் யார் நீங்கள்? ப்ரொடக்ஷன் மேனேஜர் அமிச்சாரு. ஓ, நீங்கள் தானே அது. உட்காருங்க. ம்